குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே. மீண்டும் ஒரு அருமையான மாலை பொழுது. இன்னைக்கு நமக்கு இந்த வழக்கமான 2 மணி கூட்டம். இதற்கு நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்காக நம்மோட மீசை சுகுமார் சார் மற்றும் ரவி சார், ஸ்டார்பால் ரவி சார் வர்றாங்க. ஸோ 2 பேருடைய மீட்டிங்குமே மிக இனிமையா இருக்கும், ரொம்ப நாலேஜபிளா இருக்கும். ஸோ அவங்க அனுபவங்கள், அவங்க அந்த டீமை கட்டக்கூடிய, அதுல பெறக்கூடிய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்றாங்க. ஸோ அதோட சிஸ்டம் சொல்லி தரக்கூடிய லீடர் நம்ம ரவி சார். ஸோ 2 பேருமே சேர்ந்து நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நாலேஜை கொடுக்க வந்திருக்காங்க. அதோட நம்ம தமிழ்நாடு ஆர்சிஎம், தமிழ்நாடு ஆர்சிஎம் இந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த அச்சீவ் பண்ண அத்தனை லீடர்களையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாலேஜ் எதுக்காக இந்த ஜூம் மீட்டிங் ரெகுலரா நடக்குது அப்படின்னா, நமக்கு அந்த நாலேஜை பெருக்கிக்கிறதுக்காக. இந்த மீட்டிங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய பெரிய பின்னச்சுவர் வந்திருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். நான் கொரோனா காலத்துல நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்றப்ப நான் இருந்த பெண்ணை விட இன்னைக்கு நான் மிகப்பெரிய ஒரு பெண்ல இருக்கிறேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஜூம் மீட்டிங் சொல்லலாம். ஸோ ஜூம் மீட்டிங்லாம் வந்திருக்கிறவங்க மிகப்பெரிய நாலேஜ் எடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த பெண்களுக்கு போயிருக்காங்க, தன்னுடைய வருமானத்தை உயர்த்திருக்காங்க, தன்னுடைய குடும்ப நிலையை உயர்த்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்கை நாம் அவசியம் பயன்படுத்தணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஜூம் மீட்டிங்ல போனா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். அது புரியாம பேசுறாங்க. அது ஓகே, அது அவங்களுடைய எண்ணம். ஸோ வந்தவங்க பெருசா பயன்படுத்திருக்காங்க, பெரிய அளவுல வளர்ந்துருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்க அட்டன் பண்ணோம், நம்ம டீமையும் இங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கணும். அட்டன் பண்ண வச்சோம்னா அவங்களுக்கும், நம்ம ஏற்கனவே இந்த ஜூம் மீட்டிங்ல எங்களை மாதிரியான மிகப்பெரிய லீடர் உருவாகி இருக்கிற மாதிரி நீங்களும் உங்க டீம் மெம்பர்ஸுகளையும் பெரிய லீடர்களாக மாத்தலாம். அதனால ஒவ்வொரு மீட்டிங்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அவங்களை என்ன பண்ணுவோம், நம்ம தான் இங்க 2 மணிக்கு நம்ம உள்ள வர்றோமா, 2:15 தான் எப்பயும் ஸ்டார்ட் ஆகுது, மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 மணிக்கு உள்ள வரணும். நம்ம டீம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வாட்ச் பண்றோம். நமக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கேப்ல மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இன்னைக்கு பேசக்கூடிய நபர்களுடைய ஹைலைட்ஸ் என்ன, ஸோ இன்னைக்கு வர்றவங்க நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பல மீட்டிங் அட்டன் பண்றப்ப நமக்கு தெரியும். அப்ப அந்த விஷயங்களை புதுசா நம்ம வந்திருக்கக்கூடிய நம்ம டீம் மெம்பர்களுக்கு தெரியப்படுத்தி பேசுறவங்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லி அவங்களை மீட்டிங்கை கலந்துக்க வச்சா அவங்களும் அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு போக முடியும். ஏன்னா நம்ம பிசினஸே ஒரு ஜெராக்ஸ் பிசினஸ் தான். முன்னாடி போறவங்க என்ன பண்ணாங்களோ அதை பண்ணிதான் நம்ம ஜெயிச்சு போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா ஒரு வழியை உருவாக்குறாங்க, ஒரு இடத்துக்கு போய் சேரணும். இப்ப நம்ம இங்க ஆர்சிஎம்ல எந்த இடத்துக்கு போய் சேரணும் எதிர்பார்க்குற அத்தனை பேரும் டைமண்ட் பென். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆர்சிஎம் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அச்சீவ்மெண்டான டைமண்ட் பென், அதிகப்படியான ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய, அதாவது 35% முழுசா வாங்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்முடைய டைமண்ட் பென். அப்ப அந்த டைமண்ட் பென் போறதுக்கான வழிகளை பாத்தீங்கன்னா முன்னாடி போற லீடர்ஸ் தான் உருவாக்க முடியும். நம்ம ஒரு எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். எந்த வழியா போனா அந்த பின் அச்சீவ் பண்ணலாம்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு படியா போயிட்டு இருக்கக்கூடிய லீடர்களை பின்பற்றி போகணும். அப்போ பின்பற்றி போறது அப்படின்னா அவங்க கூடவே நம்ம தெரிய முடியுமா, அவங்க எங்கெல்லாம் போறாங்களே கூட போக முடியுமா, அது வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டெப்போ எப்படி கடந்தாங்க, இதை சொல்ல வர்றாங்க. அதை கண்டிப்பா நம்ம கேட்டு தெரியறதுக்கான ஒரு களம் தான் இந்த ஜூம் களம். இந்த ஜூம் களம்ல சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம், பாட்டுக்கிட்டே கேட்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு கேட்க முடியும். ஆனா ஒரு ஹால் மீட்டிங்ல போனா பாத்தீங்கன்னா உங்களால அவ்வளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம கேட்க முடியாது. ஆனா வீட்டுல கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு பார்த்துட்டு கூட கேட்க முடியும். இருந்தாலும் முழுசா நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஜூம்ல என்ன பேசுறாங்க அதெல்லாம் ரொம்ப கவனம் இருக்கணும். நம்ம செயல்பாடு என்னவாக இருந்தாலும் கவனம் எங்க இருக்கணும், நம்ம காது எங்க இருக்கணும், அது ஜூம்ல என்ன சொல்றாங்க அதுலதான் இருக்கணும்.
இந்த பக்கம் வந்து சொல்லுவாங்க, ஒரு மீட்டிங் ஹாலில் சொல்லுவாங்க, குண்டு ஊசி கீழே விழுந்தா அந்த சவுண்டு கேட்கணும், அந்த அளவு நிசப்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஜூம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க பக்கத்துல வந்து ஒரு அணுகுண்டு வெடிச்சா நமக்கு கேட்கக்கூடாது. நமக்கு என்ன கேட்கணும், ஜூம்ல என்ன பேசுறாங்களோ அந்த விஷயம் தான் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து மிக கவனமா நம்ம உடம்பு எங்க இருந்தாலும் நம்மளுடைய காது எங்க இருக்கணும், ஜூம் மீட்ல சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறதுல இருந்தா, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்களோ அவங்க கடந்து வந்த பாதையை நாமும் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பேச வந்திருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் சுமா சாரையும் ரவி சாரையும் வந்து வெல்கம் பண்ணி, அதோட வந்து கேட்க வந்திருக்க உங்கள் அத்தனை பேரையும் வெல்கம் பண்ணி மீட்டிங் வந்து எளிதாக நடத்தி தர வேண்டுமாறு 2 பேரை கேட்டுக்கிறேன். முதலாக வந்து நம்ம மிஸ்ஸஸ் சுமா சாரை வந்து பேசுறதுக்காக அழைக்கிறேன். வெல்கம் மிஸ்ஸஸ் சுகுமார் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய வணக்கம் சார். நான் பேசுறது கேக்குதுங்க சார்? கிளியரா இருக்கா? கேக்குது சார், கேக்குது சார், பேசுங்க சார். ஓகே ஓகே. உண்மையிலே இன்னைக்கு ஜெகதீஷ் சார் வந்து இன்னைக்கு வால்யூம் கொஞ்சம் கூட்ட முடியுமா பாருங்க. வால்யூம் கொஞ்சம் குறைவா தெரியுது உங்களுக்கு. மைக்க முடிஞ்சா கொஞ்சம் பக்கமா வச்சுக்கோங்க. இருங்க வரேன். ஓகே ப்ளீஸ். இப்ப பாருங்க சார், இப்ப பரவாயில்லையா இல்ல ப்ராப்ளம்? பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி கன்டினியூ பண்ணுங்க. ஓகே. என்ன ப்ராப்ளம் தெரியல. அது எப்பவுமே சட்டையும் கண்ணாடியும் கலக்குது, அதனால வந்து அது பயப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. நன்றி குருநாதரே. வணக்கம் வணக்கம் குருநாதரே. அது சட்டையும் கண்ணாடியும் அது ஒயரே பயப்படுது. ஓ ரொம்ப நன்றி குருநாதரே. சரி, வெல்கம் வெல்கம் அண்ணா, வாங்க வாங்க. உங்க சிறப்பான நிகழ்ச்சியை தாருங்க, நல்ல மக்கள் வந்து உருவாகட்டும் உங்கள் மூலியமா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி குருநாதரே. ஓகே, இன்னைக்கு வந்து 1480வது கூட்டம். நம்மளுடைய எமரால்டு ஐயா அவருக்கு எங்கதான் பிரெயின் வேலை செய்யறதில்லை. இவ்வளவு மீட்டிங் கண்டினியூ இடைவிடாது போற பார்த்த 10 வருஷம் கூட மீட்டிங் நடத்துவார் பொழுது. நான் அன்பா அழைக்கின்ற விசில் கண்ணன் எமரால்டு ஐயாவுக்கு முதல் வணக்கம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஜெகதீஷ் சார் எப்போ இருந்தாலும் அதனுடைய ரெக்கார்டிங் செக்ஷன்ல வரும்போது எவ்வளவு அழகா பேசி இன்வைட் பண்ணார் பார்த்தீங்களா, பொறுப்பியா. அதனால வந்து ரொம்ப அருமையான ஒரு நல்ல மனிதர். உடல்நிலை சரியில்லாத ஒரு 2 மாசம் மட்டும் இருந்தா கூட என்னுடைய தொழில் ஆர்சியம் தான். நான் சொல்லுவேன், உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சியம் நான் சொல்லிட்டு இருப்பேன், ஒரு வார்த்தையும் சொல்லுவேன். அதே மாதிரி அவரை தியாகம் பண்ணி எது வந்தாலும் இந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு பண்றாரு. உண்மையில அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இன்னைக்கு இந்த நிர்வாகத்தில் வந்து நம்ம இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய எம்டி சார், டீச்சர் சாப்ரா சார், அவருடைய மனைவி சரோஜினி அம்மா இல்லை, அவருடைய அன்பு மகன் ஸ்வரூப் சார், பிரியங்கா மேடம், அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றினை வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். அதான் ஒரு மனுஷன் சொல்லுவான், வாழ்க்கையில வந்து தனி மர தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நம் எண்ணங்கள் போன வாழ்க்கை உயரணுவோம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து செயல்படும் போது நம்ம எல்லாமே ஒத்துமையா இருந்ததா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கல. இப்ப வெயில் காலம். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ரோஸ் மில்க்கு, கேசர் தண்டாய், ஸ்கன்ச் ஆரஞ்சு மேங்கோ, குட் சிப் எல்லாமே இருக்கு. அதோட புதுசா ஒரு விஷயமா சொல்றதுக்காக தான் வந்தேன். இந்த இனிப்பான ஸ்வீட்டோட நல்ல அழகான ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கலான்னு இருக்க மீட்டிங்க. இது நம்மளுக்கு கொடுத்த ஒரு கேசர் தண்டை, நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த கேசர் தண்டை. ஓகேங்களா? இதை யார் யார் அனுபவிச்சிங்க, யார் யார் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். இது வந்து இந்த கலரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அந்த மூடி எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படியே இல்லைன்னா கூட அப்படியே மென்னு சாப்பிட்டுலாம் போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு அழகா இருக்கு. இதுல வந்து என்ன கலந்துருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, குங்குமப்பூ கலந்துருக்காங்க, இதுல பலவிதமான நட்ஸுங்க கலந்துருக்காங்க. இதுல வந்து பிஸ்தா, பாதாம், ஏலக்காய், தர்பூசணி விதை, சீரகம், கசகசா, கருப்பு மிளகு, இது எல்லாமே இதுல கலந்துருக்காங்க. இந்த அருமையான ஒரு விஷயத்தை இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்பி சார் இந்த கம்பெனி, நம்ம ஆர்சிஎம் கம்பெனி நம்மளுக்கு கொடுக்குதுன்னா,
அதுக்கு நான் தலை வணங்குறேன். என்ன மாதிரி ஒரிக்க ஆரோக்கியமான ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம சாப்பிடும்போது பாலில் ஊத்திட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு தேவையான சக்கரை போட்டு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையா இருக்கு, செமையா இருக்கு. அப்படி சாப்பிட்டு வரும்போது நம்ம வர்ற விருந்தாளி கூட வீட்டுல கொடுக்கலாம். கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா கூட நம்ம கிட்ட வந்து பொருள் கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல இருக்கு. ரெண்டாவது, இதுல ஐஸ்கிரீமும் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு அந்த பாலையே கலந்து சக்கரை போட்டு ஒரு குச்சி போட்டு குச்சி ஐஸ் மாதிரி உள்ள வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கட்டியானோன்னு பசங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். பாருங்க, அதோட போட்டோ அவ்வளவு அழகா இருப்பாருங்க. அந்த பாதம் பால், இந்த அந்த அந்த இப்ப குடுவைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்கிற மாதிரி அப்படியே நேர்லயே சாப்பிடுற மாதிரி அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. அப்படியே எடுத்து சாப்பிடலாமான்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு தருதுன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எங்கேயோ நம்ம போய் அனுபவிக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்துல இது நிறைய சேல்ஸ் பண்ணா நானும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். வேண்டி அடுத்தது வந்து நான் வாழ்க்கையில உயரவே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன், நான் அப்படியே தான் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட நான் ஜூம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் எதிர்க்க வந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு 1000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்க கற்பனையில நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எல்லாம் இப்படி சேர்ல சாஞ்சி இருப்பாங்க, குனிஞ்சு இருப்பாங்க, போவாங்க. இப்ப நான் என்ன சொல்ல, வாழ்க்கையில உயரலன்னு சொல்றேன் இல்லையா? அந்த வாழ்க்கையில உயரத்துக்கான ஒரு வயசை சொல்லும்போது எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் அன்பா ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லாம் நிமிந்து உட்காருங்கன்னு சொல்றேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா கீழே இருந்து நிமிந்து உட்காருவாங்க. அப்ப நான் அன்பா சொன்ன வார்த்தைய டக்குன்னு அந்த நிமிந்து உட்கார்ந்தாங்களே, முதல்ல 2 அடி குனிஞ்சு இருந்தவங்க இப்ப சொன்ன உடனே நிமிந்து 2 அடி உயரமாயிட்டாங்க. அப்ப அவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா? வாழ்க்கையில வெற்றி அடைகிறவங்க. சொன்னதை செய்யறாங்க பாருங்க, அதுதான் அழகு. குனிஞ்சு இருந்தாங்க, கொஞ்சம் உயர்ந்து நில்லுங்கன்னு சொல்றேன், நிமிந்து உட்காருங்கன்னு நிமிந்து உட்கார்ந்து, அப்ப அந்த படியில இருந்து நிமிந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்ப அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் வெற்றி. அவர் ஏதோ சொல்றாரு, நம்ம பாட்டுக்கு குனிஞ்சிருக்கலாம். ஆனா சொல்லும் போது எந்த லீடர் எது சொன்னாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஒரு அனுபவத்துல சொன்ன ஏத்துக்கணும். அதே மாதிரி நான் வெற்றி அடையல, நான் வெற்றி அடையணும். வெற்றியாளர்னு எப்படி தெரியுங்களா? ஒரு விஷயம், ஒரு ஸ்கூல்ல கிளாஸ்ல வந்து நம்ம படிக்கிறோம். இப்ப குணா சார் 98 மார்க் எடுத்துட்டாரு, நான் வந்து 56 மார்க் தான் எடுத்திருக்கேன். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? மதிப்பு என்ன ஆகுது? குணா சாருக்கு மதிப்பு ஜாஸ்தியா இருக்கும், எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அதுலயே எனக்கு வெற்றி இருக்கு. எப்படின்னா, குணா சார் உண்டு, ஐயா நான் அன்பா என்னோட குருநாதரை பத்தி அன்பா ஜாலியா பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. அவரு 98 மார்க் எடுத்துட்டாரு, நானு 56 மார்க் எடுத்திருக்கேன். அந்த 98 மார்க் அடுத்த வாட்டி எக்ஸாம் எழுதும் போது அவர் வந்து 95 மார்க் எடுத்துட்டாரு குணா சார். நான் 56ல இருந்து 60 மார்க் எடுத்திருக்கேன். அப்ப யாரு அங்க ஒரு ஜெயிச்சிருக்காங்கன்னா நான் தான் ஜெயிச்சிருக்கேன். நான் சாதாரணமா சொல்றேன், அகம்பாவத்துல சொல்லல, திமிர்ல சொல்லல, ஒரு கதைக்காக சொல்ல வரேன், ஒப்பிட்டு சொல்றேன். அப்ப அவர் 98ல இருந்து 95 வந்துட்டாரு, நான் வந்து 56ல இருந்து 60 போயிருக்கேன். அப்ப நான் உயர்ந்திருக்கேன்னா இல்லையா? நான் உயர்ந்திருக்கிறேன். அதே மாதிரிதான் ஆர்சிஎம்லும் சரி, பின் லெவலும் சரி, மேலையும் போலாம், கீழே வரலாம். ஆனா ரொட்டேஷன் மாறி வரும். ஒருத்தர் ஸ்டார்ட் பிளாட்டினம் இருக்குன்னா அடுத்த வாட்டி பிளாட்டினம் வரலாம், இல்லைன்னா டெக்னிக்கல் ஆயிடலாம். அதனால நம்ம வருத்தப்படக்கூடாது. இல்லைன்னா அடுத்த லெவல் வரும்போது நமக்கு தானே வந்துடும். அதுக்கு தான் பி லைன் ஒன்று வச்சு கம்பெனில என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாருமே உட்காந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா உழைக்கணும், பி லைன் வச்சாங்க. ஓடுங்க ஓடுங்கட்டாங்க. அதனால இப்போ ஓடுறதுனால எல்லாருக்கும் எதுக்குன்னா, நான் உயர்ந்தவன், எனக்கு இது இல்லை, என்னால இது இல்லை, ஏதோ ஒன்று பதில் சொல்லின்னு இருப்போம். அந்த சொல்றதுக்கு உயர்ந்த ஒரு சாதிக்க எக்ஸாம்பிள் அதுதான் சொல்றேன். இந்த 98 மார்க் கதையும் ஒரு நிமிந்து உட்காருங்க சொன்னோம். நீ தான் நம்ம தான் அங்க உயர்ந்தவங்க. அந்த இடத்துல 58ல இருந்து 60 போனேன். குணா சார் 90ல இருந்து 100 போவாரு. ஆனா அதை ஒப்பிடும் போது 98ல இருந்து 95, 56ல இருந்து 60. ஒரே நிமிஷம் இருங்க. ஃபேன் போட மாட்டேன். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம், இந்த 2 சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம். இதுல தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், என் மார்க் என்ன ஐயா? 100க்கு 100 வச்சுக்கோங்க, மறுவரிசை ஐயா, 100க்கு 100. அதனால வந்து இப்போ இன்னைக்கு நான் ஒரு ஸ்டார் பிளாட்டினம் ஒரு அந்தஸ்துல இருக்கிறேன்னா உண்மையிலே நம்மளோட லீடர்ஸ் தான் முக்கியம், அப்ளை லீடர்ஸ். உண்மையில தான். எதுக்கு நான் வந்து ஒவ்வொரு வாட்டி சொல்லுவேன்,
அவங்க கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தோமோ, இப்ப ஜெகதீஷ் சார் பேசுறாருன்னா தண்டாய். இப்ப நான் இதை வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது இதுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழிப்படிகள் நிறைய இருக்கு. நம்ம அதை வந்து எப்படி கொண்டு போறோம், எப்படி வரோம், அந்த எண்ணத்தை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாதான் நம்ம அதை வந்து ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கு காரணம் சொல்றதை வச்சு ஜெயிக்கிறது காரணம்னா, என்னுடைய அப்ளைன்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஜெகதீஷ் சார் ஒரு இனிமையா அழகா பேசிட்டு வர்றாருன்னா, ஏதோ சுகுமார் சார் பேசின ஒரு விஷயம் இருக்கும், ரவி சார் பேசின ஒரு விஷயம் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்ட அதுதான் ஜூம் மீட்டிங் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம், இப்ப நான் ஒரு கதை சொன்னேன், சின்ன கதையை தான் சொன்னேன். இப்ப நம்ம தவுண்டு போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா இந்த கதையை கேட்கும்போது என்னாச்சு, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஓ சூப்பர், இப்படி சொல்லியிருக்காரு. அண்ணா வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. போன் வந்துருச்சு. இதுல வந்து நம்மளுக்கு வந்து அதே மாதிரி ஒரு அப்ளைன்கள் நம்ம ஏபி அவங்க தான் கடவுள். இன்னைக்கு நான் உட்கார்ந்து தைரியமா பேசுறதுக்கு காரணம் எனக்கு வந்து பொன் குணசேகர் ஐயா வந்து எனக்கு வழி காட்டினாரு. இந்த மாதிரி ஒரு ஆர்சிஎம் இருக்கப்போ வாப்பானாரு. நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு 3 மாசம் சொல்லி சொல்லி பார்த்து கூட உடலை ஃபாலோ பண்றாரு. எதுக்குன்னா ஜெயிக்க வைக்கணும், அவர் நல்லா இருப்பா, நான் ஃபாலோ பண்றாரு. அந்த ஃபாலோ பண்ணதுனால தான் இன்னைக்கு ஒரு ஸ்டார் பிளாட்டினம் உட்கார்ந்து உங்க கூட பேசும்போது நீங்களும் அந்த ஸ்டார் பிளாட்டினம் அந்த போன் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம கோபகுமார் சார் இருக்காரு. ஒவ்வொரு மீட்டிங்ல வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லி சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஆகுது. இப்ப அதே மாதிரி பின் லெவல்ல கூட மாறும்போது கோபகுமார் சார் இருந்தாரு, அவர் மூலியமா தான் சிஎன்ஆர் சார் வந்திருந்தாரு. ஆனா அதுல உழைப்பு யாருக்கு என்னென்ன உழைப்பு போடுறோமோ அந்த உழைப்பு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் வந்துடும். இன்னைக்கு சுகுமார் சார் வந்துட்டாரு, இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்க, நம்ம சொல்றது வந்து இல்லை. ஆனா அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பாங்க, என்ன சாதனை பண்ணிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அந்த எண்ணெய் இருந்ததுனால்தான் அந்த பின் லெவல் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப கூட வந்து நம்மளுக்கு என்னுடைய டீம் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில பேர் விரும்புறாங்க, சார் என் பேரை சொன்னா கூட அழகா இருக்குமா சார் கொஞ்சம், அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை தான். சரி, நம்ம அப்ளைனுக்கு வந்து கேட்கறாங்க, நம்ம ஏபி வந்து அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பேரை விடாம மிஸ்ஸஸ் சுகுமார் சார் படிக்கிறாரு. ஆனா அந்த எண்ணத்துல என்னன்றாங்க, பிவி நிறைய கொடுக்குறாங்க எனக்கு. எப்படி தெரியுங்களா, அவங்க ஆசை. யாரோ சொல்றாங்க, யாரோ சொல்லல. ஸ்லோ வாய்ஸா, என்ன வாய்ஸே, என்னாச்சு, இருங்க வர 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 சார். இப்ப கேக்குதுங்களா முகமது சார்? சார் இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார். கேக்குதா? சூப்பர் சூப்பர். அது ஸ்லோ வாய்ஸ் நாங்க அதான் கேட்டேன். இப்ப இதுல வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடும் போது என்னுடைய அணியில வந்து சொன்ன மாதிரி டைமண்ட் சார் இருக்காங்க, சொன்ன மாதிரி நம்ம கோபகுமார் சாரு, சிஎன்ஆர் முத்து சாரு, நம்ம ரஞ்சித் சாரு, சுஜித் சார் எல்லாமே அப்ளை. இப்ப எனக்கு இந்த தூணா இருந்து இன்னைக்கு என்னுடைய டீம் பின்னால வர்றதுக்கு காரணமா இருக்கிற என்னுடைய ஏபிக்கல்ன்றது ஒரு 500 பேர் இருக்கலாம், 1000 பேர். அதுல ஒரு சில பேர் வந்து நான் படிக்கும்போது என்னன்னா ஒரு முக்கியமான தூண்கள். எப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பிசினஸ் பண்றதுக்கு லீடர்ஸ் உற்பத்தி பண்ணிடுவாங்க. லீடர்ஸ் நம்மளுக்கு வேலை கம்மி, லீடர்ஸ் ஆனா வாங்குற பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா லீடர்ஸ் தான் மாறணும். அந்த லீடர்ஸ் தான் மாறினவங்க பேரு தான் நான் இப்போ சொல்ல விரும்புறேன். என்னுடைய அப்ளைன்றது போது ராமசாமி சாரு, நம்ம ரவி சாரு, வெண்மதி மேடம், என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண என்னுடைய குருநாதர் பொன் குணசேகர், இவங்க எல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய பாபு சார், ராஜு சார், மோகனமூர்த்தி சார், சங்கீதா மேடம், சங்கீதா ஜெயக்குமார் மேடம், யூசுப் சார், ஜீத், கவிதா ராம்குமார் மேடம், ராம்குமார் சார், கோமலொலி மேடம். ஓகேங்களா? இவங்க எல்லாம் வந்து அந்த சப்போர்ட். இவங்க கீழே இன்னொரு 500 பேர் இருக்காங்களே சேர்ந்து தான் ஸ்டார் பேட்டர்ன் உட்காந்துருக்கேன். என்ன விஷயம்னா, அந்த ஒரு வாழ்க்கையில வந்து அவங்க கிட்ட பரஸ்பரமா இருந்து பில்லவள மாறுற மாதிரி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், நம்ம தானா பின் வந்தோம். இன்னைக்கு வந்து என்னுடைய அணியிலிருந்து
இன்னைக்கு 11 பேர் பின் லெவல் மாறி இருக்காங்க. உண்மையிலே அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நான் நினைச்சு பார்க்கல மார்ச் மாசம் இந்த பின் லெவல் மாறுன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. சார் அந்த போட்டோ கொஞ்சம் போட முடியுமா சார்? ஜெகதீஷ் சார், அந்த 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 ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய அதுல வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு 11 பேர் வந்து என்னுடைய அணியில இருந்து ஒரு ஒரு சகாப்தம் சொல்லலாம். ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பேர் பின் லெவல் மாறி இருக்காங்கன்னா வெரி ஹாப்பி. அந்த அழகான முகத்தை வந்து இப்ப நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. அதை நீங்க பாருங்க. இப்ப சார் போடுவார் நினைக்கிறேன் ஸ்கிரீனு. இதுல வந்து பாபு சார் ஸ்டார் கோல்ட் ஆயிருக்காரு. உண்மையிலே சூப்பர். எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எப்படி முன்னுக்கு வந்தாரு அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். நாங்க தூரத்துல இருந்து சப்போர்ட் பண்றோம், இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லித்தரோம், அவ்வளவுதான். அதனால அவர் பண்ணும்போது ஸ்டார் கோல்டன் வந்துட்டாரு. நாங்க ரொம்ப நாளா ஸ்டார் ஆகணும் சொல்லிட்டு ராஜுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து ஃபீல்டு ஒர்க் பக்கம் அது பண்ணி இது பண்ணி பண்ணி என்னன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க மேல வந்தாதான் நம்மளுக்கு பெருமை. நானே பெருமையா மேல உட்கார்ந்தா நல்லா இருக்காது. என்னுடைய டீம் கீழே இருந்து மேல வந்தாதான் என்னோட வளர்ச்சி இருக்கிறவங்க அவருடைய வளர்ச்சி இருக்கும். ராஜு வந்து ஸ்டார் ஆயிட்டாரு, அது ரொம்ப பெருமையா இருந்தது. அப்புறம் நம்ம ஸ்ரீ சந்திரா வெல்னஸ் ஸ்பாட் ஓனர் ராம்குமார் சார், அவர் வந்து ரன்னர் ஆயிட்டாரு. சூப்பர் சார். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க சார். எல்லாரும் அந்த புகைப்படத்தை பாருங்க. என்னுடைய டீம்ல இருந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் பின் லெவல் மாறி இருக்காங்க. ராம்குமார் சார், வெண்ணிலா மேடம் அவங்களும் ரன்னர் ஆயிருக்கிறாங்க. கவிதா ராம்குமார் மேடம் ஈகிள் ஆயிருக்காங்க. அல்லிமுத்து சார் ஓபனர் ஆயிருக்காரு. சாவித்ரி மேடம் ஸ்டார்டர் ஆயிருக்காங்க. அதே நேரத்தில் பிகினர் சரஸ்வதி, சுதா குமாரி, ஸ்ரீதேவி, சுப்பிரமணியன். இப்போ இந்த 11 பேரும் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி. இந்த 11 பேரும் இன்னைக்கு ஒரு வின் பண்ணாங்கன்னா எப்படி வின் பண்ணிருப்பாங்க நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒண்ணு, நம்ம வந்து ஏப்ரல் 28ஆம் தேதி கேரளால வந்து எம்டி சார் வர்றார். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெயிக்கிறோம் எண்ணத்துல வந்து ஏப்ரல் 28 தான் சார். 70,000 ஏப்ரல் 28 அந்த நேரத்துல எம்டி சார் கிட்ட அவார்டு வாங்கின எண்ணத்துல வந்து வராங்க. அது ஒரு பக்கம். அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதி டைமண்ட் சார் வர்றாரு, கோபகுமார் சார் வர்றாரு, ஓப்பனர் அண்ட் அபோவ் அவங்க கிட்ட பரிசு வாங்கின வரணும். அந்த பிளானிங் இருக்கும்போது அவங்க எப்பத்துல இருந்து என்ன பிளான் பண்ணிருப்பாங்க, எப்படி உழைச்சிருப்பாங்க, எப்படி லீடர்ஷிப்பை அப்ளை பேசியிருப்பாங்க, எப்படி நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருப்போம், எப்படி பிளான் பண்ணிருப்போம், இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருந்தாதான் அவங்க இந்த பின்ன அடைய முடியும். அந்த வந்த 11 பேருக்கும் இனிமேல் பின் அடைகிறவங்களுக்கும் எந்த டீமா இருந்தாலும் சரி, எல்லாம் ஆர்சி குடும்பம். என்னை பொறுத்தல ஒரே குடும்பம் தான். அதனால வந்து இப்ப நான் பேசுறதுல வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் பிடிச்சிருந்தா அது ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு ஜெயிக்கிறது வழி. இப்ப இந்த 11 பேர் வந்துருக்காங்க. அடுத்து ஸ்டார் கோல்ட் ஆகிறதுக்கு பாபு என்ன பண்ணுவாரு, அடுத்தது வந்து நான் பிளாட்டினம் ஆகணும்னு யோசனை பண்ணுவாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும், சுகுமார் சார் நான் என்ன பண்றது, ரவி சார் நான் என்ன பண்றது கேட்பாரா கேட்க மாட்டாரா? அந்த வெறித்தனம் இருந்தாதான் பின் லெவல் மாறும், பொருளாதார வளர்ச்சி வரும். எதுவுமே செய்யாமைய நான் எதுவுமே பண்ணல, நான் மாத்திரம் ஒரு 1500 ரூபாய்க்கு பொருள் வாங்கி வச்சுட்டு எல்லாம் வந்துருந்தா வராது. ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். வெயில் மழை எல்லாம் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான் இன்னைக்கு இந்த 11 பின்னு வந்திருக்குதுன்னா நான் நினைச்சு பார்க்கல. ஆனா கடவுள் வந்து 11 பின்னு கொடுத்திருக்காரு, வந்திருக்காரு. இப்ப உங்க டீம்லயும் அதே 11 பின்னு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கு வந்து நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஆகணும். இதுல வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஆசைகள் நிறைய இருக்கு நம்மளுக்கு. சாதிக்கணும், பண்ணணும், சம்பாதிக்கணும், போகணும்ன்றது. அது இருக்கும்போது ஏதாவது ஒரு வழி முயற்சி பண்ணணும். ஒண்ணுக்கு வேலைக்கு போறோம், அங்க சம்பாதிக்கிறோம், இல்ல பிசினஸ் பண்றோம், ரைட்டு. இப்போ ஒரு குடும்ப சூழ்நிலை நம்ம வறுமையில் இருக்கோம், சாப்பாட்டுக்கே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் கிளம்பி எங்கேயாவது வேலைக்கு போகணும். அவன் போகும்போது ஒரு இடத்துல 200 ரூபாய் 100 நாள் வேலைக்கு போக கூட போறாங்க, 180 ரூபாயோ 200 ரூபாய் தராங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஒருத்தர் 300 ரூபாய் சம்பாதிப்பாரு, 500 ரூபாய் சம்பாதிப்பாரு. அந்த 500 ரூபாய் சம்பாதிச்சா நீ சாயந்தரம் வந்தாதான் அந்த பணத்தை கொடுத்தாதான் வீட்டுல வந்து அரிசி சாப்பாடுல ரெடி பண்ணி வாங்கி அந்நேரத்துக்கு 10-10:30 மணிக்கு சாப்பிடுறாங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைல்.
மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க வந்தவொடனே என்ன பண்றாங்க, கரெக்டா போட்டு பட்ஜெட் போட்டு பொருள் வாங்கி வச்சுட்டு ரெகுலரா அந்த கால் பண்ணிருக்கியா எவ்வளவு ஃபீட்பேக் 0 இருந்து 10 ஓகேங்களா கேட்பாங்க. நீ 9 கொடுக்குறேன். 10 கொடுத்தா மேடம்? நல்லா இருக்கும். மேடம் அந்த இதுக்கு சவுண்ட் கேக்குது மேடம், கிருஷ்ணவேணி மேடம். சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல தாய், அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல தப்பு இல்ல. இப்போ அந்த ஒரு பிளான் பண்றோம். இந்த ஆர்சிஎம்ல இருந்து எல்லாமே ஈஸி தான். கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம், ஈஸின்னு நினைச்சா ஈஸி. இப்போ இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு யார் யாரு என்னென்ன பிளான் பண்ணீங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும். இப்போ எனக்கு கண்டினியூவா மீட்டிங்கு ஷெட்யூல் டைட்டா இருக்குது. இந்த பக்கம் கோமலியில கூப்பிடுறாங்க, இந்த போய் இன்னைக்கு மத்தியானம் சாயந்தரம் மேல ஒரு கோயில் பாதை ஒரு இடத்துக்கு போகணும், அங்க ஒரு இது இன்னைக்கு ஓம் மீட்டிங் தனியா 2 வச்சிருக்கேன், அதுக்கு போகணும். நம்ம வந்து அந்த ட்ரெயின் எப்படி ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருந்தா தான் இந்த பின் லெவல்ல இருந்து மாத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஜெனரேஷன் பிசினஸ் ஒன்று எடுத்துன்னு வராங்கன்றாங்க, சொன்னாங்க ரைட்டு. இதுல எனக்கு எவ்வளவு ஏஜ் வரல என்னால வாழ முடியும்? ஏதோ கொஞ்ச நாள் இருக்க முடியும். நான் 10 வருஷம் இருக்கணும், 20 வருஷம் இருக்கணும், 30 வருஷம் இருக்கும். இப்போ இந்த தொழில வந்து என்னுடைய பையன் அன்பு சுரேந்தர், அவருக்கு பிடிச்சி இருந்தா செயலிருந்தா வந்தாருன்னா சொல்லி கொடுத்தா நம்ம வேலை நிம்மதியாயிடும். நான் சொன்ன மாதிரி எத்தனை பேர் மிலிட்டரிக்கு வேலைக்கு அனுப்புறோம், எத்தனை பேரை எங்கெங்க அனுப்புறோம், துபாய்க்கு வேலைக்கு அனுப்புறோம். எங்க போய் யார் ஹாப்பியா இருக்காங்க சொல்லுங்க? ஒய்ஃபு மனைவி ஒரு பக்கம், நம்மளுடைய அவங்க வந்து வெளியூர் ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு வந்து ஒரு 5 நாள் இருந்துட்டு போயிடுறாரு. அது ஒரு வாழ்க்கையா? நம்மளுக்கு பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்ல, ஒரு வாழ்க்கை வந்து குடும்பத்தோட மனைவி மக்கள் உற்றார் உறவினரோட இருந்தாதான் அதோட மதிப்பு. அங்க போயிட்டு கேப் இருந்தா இந்த டேஸ்ட் லைஃபே இருக்காது. எப்படி நம்ம கேச தண்டாய் சொன்ன அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். அது பால் சர்க்கரை எல்லாம் போட்டு ஐஸ் கட்டியில போட்டாதான் அந்த டேஸ்ட் இருக்கும். வெறும் பால்ல மட்டும் ஊற்றி வச்சிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதேதான் குடும்பமும், அதேதான் விஷயம். அந்த குடும்பத்தை வந்து நம்ம தான் அதை நிர்வகிக்கணும். என்ன பணம் வேணும், என்ன செய்யணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அதை திங்க் பண்றது இல்லை. ஏதோ நடக்கும்போது நடக்கட்டும், எல்லாம் கடவுள் பார்த்துப்பார், எல்லாம் அவரும் பார்த்துப்பார். அவர் பார்க்க மாட்டாரு, மேல இருந்து உங்களை பார்ப்பார். நீ எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க, எவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கிற. நாங்க இந்த பிவி அடிக்கும் போது நைட்டு 12 மணி வரல முடிச்சுட்டு இருக்கோம், 2 மணிக்கும் முடிக்கிறோம், 3 மணிக்கு முடிப்பு. நானு, குணா சார், ரவி சார் எல்லாமே செட்டா உட்காந்து பாக்குறோம். என்னன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பாக்குற மாதிரி பாக்குறோம். எங்க ஒரு பிவி குறையுதோ, எங்க என்ன ஆகுதோ. அதே மாதிரி ஒரு சாரி ஒரு வாட்டி பாபு சார் கூட நைட்டு வரும்போது ஒரு 800 பிவி குறையுது. அதை போன் பண்ணி நம்ம குணா சார் எனக்கு சொன்னாரு, நான் போன் பண்ண எடுக்கல. அப்புறம் தூக்கத்தை எழுப்பி 800 பிவி அடிக்க சொன்னாரு. இதுதான் ஒரு லீடருடைய வேலை. நம்ம என்ன பண்றோம், ஐடி போட்டுக்கிட்டோம், அவன் பாட்டு பொருள் வாங்கிட்டோம், அவர் பாட்டு பண்ணிட்டோம். அப்படி பண்ணிட்டு போனார்னா அது பிபி வராது, வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரு வேலை கொடுத்தா 8 மணி நேரம் வேலை செய்யறோமா இல்லை? ஒரு கம்பெனில போய் 8 மணி நேரம் செய்யறோம், ஒரு 1 மணி நேரம் சாப்பாடு டைம் கொடுக்குறோம். அப்படின்னா சப்போஸ் 5 மணிக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போன மேனேஜர் என்ன பண்ணாரு, இல்லைங்க இன்னும் 2 மணி நேரம் உட்காந்துட்டு போங்கன்றாரு. அன்னைக்கு பார்த்துதான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் இட்டும் போறதோ இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனோ இருப்போம், லீவ் வராது. அப்ப அவர் என்ன பண்றோம், விரோதியா பாக்குறோம். நம்மளுக்கு தேவையானது கொடுக்கல, இவர் அன்னில இருந்து எனக்கு விரோதி, அந்த மேனேஜர் மோசமான ஆளுப்பா, ஒண்ணுமே சரியில்லைப்பா அப்படி சொல்லிடுறோம். ஆனா அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி அப்படி இருந்தானா தங்கமான மேனேஜர்ப்பா, அவரை மாதிரி வராது. எதுக்குன்னா நான் சொல்றதுக்கு தலையாட்டம், அவ்வளவுதான் வேலை. அந்த மாதிரிதான் வாழ்க்கையில. அதே நம்ம ஆர்சிஎம்ல பாருங்க, யாருக்குமே மேனேஜர் இல்ல, யாருமே ஜிஎம் இல்ல, யாரையும் அதிர்ச்சி கேட்க போறது இல்ல, யாரையும் கண்ட்ரோல் பண்ண போறது இல்ல, யாருக்கும் டார்கெட் இல்ல. எல்லாம் கடவுள் அவன் செயல் இந்த மாதிரி அவங்க கையில விட்டாச்சு. நீங்க வந்து பின் லெவல் மாறுறதுக்கான வழியை வந்து நீங்க தான் பிளான் பண்ணணும். இன்னைக்கு பின் லெவல் வந்து பிகினர்னு இருக்கு, அடுத்தது ஸ்டார்டர்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது ஓப்பனர்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது ஈகிள்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது ரன்னர்னு இருக்கு, அடுத்தது வின்னர்னு இருக்கு, அடுத்தது ஸ்டார்னு இருக்கு, அடுத்தது கோல்டன் இருக்கு, அடுத்தது ஸ்டார் கோல்டன் இருக்கு, அடுத்தது பிளாட்டினா இருக்கு, அடுத்தது ஸ்டார் பிளாட்டினா இருக்கு, அடுத்தது பேல் இருக்கு, அடுத்தது
ஸ்டார் பேல் இருக்கு, அடுத்தது எமரால்டு இருக்கு, அடுத்தது ஸ்டார் எமரால்டு இருக்கு, அடுத்தது ரூபி இருக்கு, அடுத்தது ஸ்டார் ரூபி இருக்கு, அடுத்தது சஃபையர் இருக்கு, அடுத்தது ஸ்டார் சஃபையர் இருக்கு, கடைசியா டைமண்ட் சார். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 பின் இருக்கு. என்ன ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல கூட ஸ்டார் டைமண்ட் கூட பண்றதுக்கான வாய்ப்பு கூட கப்பல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா டெவலப் ஆக அவங்க பண்ணி போயிட்டே இருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த மாசத்துல வந்து ஏப்ரல்ல புது டிஃபரன்ஸ் வருது, வேற வேற விஷயம் வருதுன்றாங்க. அப்படி வரும்போது அந்த கூட அந்த நம்ம லீடர்ஸோட கூட போந்து டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்? தண்டவாளம் இருக்கு, அப்ளைன் மேல பேக் சைடு வந்து ஏபி ட்ரெயின் போகுது, 2 ட்ரெயின் ஒழுங்கா போனதுன்னு அந்த பின் லெவல் மாற்றம். அந்த பின் லெவல் மாறத்துக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்னா இதை வந்து இன்ட்ரெஸ்டா ஒரு ஆசை, ஏதோ தலைக்கு வந்து ஆர்சிஎம்ல வந்தேன், ஏதோ பார்த்தேன், ஏதோ பண்ணேன், ஏதோ தூங்கினேன், அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய கற்பனையை என்ன பண்றோம்? அவர் போட்டார் பாருங்க, ரொம்ப நன்றி மருவஸ் பாண்டியன். நான் டைமண்டா வரணும் வரலையா, ஆனா என்னோட கனவு டைமண்ட், எல்லாருடைய கனவு டைமண்ட். ஆனா டைமண்ட் அந்த பேரை வச்சுக்கிட்டா அதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இஷ்டம், எவ்வளவு பிரச்சனைங்க, யாராருக்கு பதில் சொல்லணும், யாராருக்கு டீம் எது பண்ணணும், எப்படி வைக்கணும், எல்லா லீடர்ஸ் எப்படி வைக்கணும், அந்த பக்குவத்தை நம்ம வர வச்சாதான் நம்ம டைமண்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக சொல்லப்போனா ஐடி போட்டல, நீ பொருள் வாங்கிட்டல, உனக்கு நீயே வளர்த்துக்கோ, நீயே முன்னுக்கு வா, நீயே போ. ஒரு குழந்தை வளர்த்த குழந்தை பிறந்தோன்னு நம்ம என்ன பண்றோம்? அதை தட்டி பாராட்டி பால் கொடுத்து தொட்டில போட்டு ஆட்டி கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதானே வளர்க்குறோம். அப்ப நம்ம ஏபி என்னாச்சு? நம்ம ஏபியோ நம்மளுக்கு குழந்தைங்க மாதிரிதான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைகள், அந்த குழந்தைகள் வந்து நம்ம பராமரிப்பை விட்டுட்டு அது என்ன கேட்டியா அந்த குழந்தைங்க. அதனால அவங்க மேல வரல. இன்னைக்கு என்னுடைய பாபு ஸ்டார் கோல்டு வந்தாருன்னா இன்னைக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. வெரி குட், சூப்பர். இன்னைக்கு ஒரு ராஜ ஸ்டாரா வந்தாருன்னா அது ஒரு பெருமை, அதுவும் சூப்பர். அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்ல வர நீங்க வந்து நம்ம நடந்துக்கிற விதம் கரெக்டா நடந்துக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனை. ஒரு இடத்துல போயிருந்தேன் மீட்டிங்க்கு, போகும்போது ரொம்ப நல்லா அந்த மாதிரி 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பண்ணிட்டு இருந்தாங்க. போன் பண்ணி பேசுவேன், நம்ம கோமலமா டீம்ல தான் இருந்தாங்க, பேசுவேன் எல்லாம் பண்ணும். ஆனா என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவே இல்லை, அவங்க பாட்டுக்கு செய்யாம இருக்கிறாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நல்லா பண்றவங்க பண்ணல, நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். வீட்டுல கூட பையன் நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு, நல்லா இருந்தாரு, ஒரு வாரமா மூஞ்சி சரியில்லை ஒரு மாதிரி டல்லா இருந்தாருன்னா நம்ம போய் கேட்கணும், என்னப்பா ஆச்சு, இது மாதிரி இருக்கு, நீ எப்ப சிரிச்ச முகத்தோடு இருப்பியாப்பா, என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டாதான் நம்ம மேல பாசம் வந்து அப்பா புள்ள அந்த உறவு வந்து நிற்கும். ஒரு மனைவி கிட்ட போகும்போது கூட சரி, அவங்களுக்கு ஏதோ இருந்தானா என்னமாச்சு, என்ன ப்ராப்ளம், உடல்நிலை சரியில்லை, வா டாக்டர் விட்டு போலாம், எங்கேயாவது போல ஒரு அன்பா கேட்கணும். யாருமே கேட்காம மூளைக்கு உட்காந்தா அது டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க என்ன பண்ண, நானும் நம்ம கோமலி மேடம் பிளான் பண்ணி நேராக அவங்க வீட்டுக்கு போய் பேசணும். பேசி டீ கொடுத்தாங்க, சாப்பிட்டா, அம்மா இவ்வளவு நல்லா பண்ற, உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, இவ்வளவு இருக்கு, நீ எதுக்குமா இது மாதிரி உட்காந்துருக்க, ஒன்றும் பண்ணாம இருந்தா சொல்ல. ஒன்றும் இல்லை சார், எனக்கு பொருள் கிடைக்கல. நான் சொன்னேன், பொருள் கிடைக்கலன்றது உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு விஷயம் போன் பண்ணி இது மாதிரி சார் சொன்னா நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர போறோம். உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லாமையா நானே வந்து புரிஞ்சு கேட்க முடியாதுமா ஆன்னு சொன்னோன்னே, இல்லை சார் இருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அவங்க கிட்ட கவுன்சிலிங் கொடுத்து பேசி முடிச்ச உடனே எனக்கு பொருள் வந்து நான் நல்லா வியாபாரம் பண்ணுவேன் சார் அண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி இப்போ வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ அந்த பொருள் சேர்றதுக்கான வாய்ப்பை வந்து நானும் கம்பெனி சேர்ந்து வேற மெத்தட்ல போய் சேர்க்க போறோம். அது சேர்த்ததுனால இப்போ அந்த மாதிரி பிசினஸ் சப்போஸ் ஒரு 50,000 ரூபாய் அடிக்கிட்டோம், 1,00,000 ரூபாய் யாருக்கு லாபம்? எங்களுக்கு தான் லாபம். எதுக்கு? அந்த இடத்த வந்து நான் வந்து நம்ம ஏபி அவங்க என்ன பிரச்சனைல இருக்காங்க, என்ன கஷ்டத்துல இருக்காங்க, நான் தேடி போய் இறங்குறோம். இப்ப அந்த இடம் வளர்ச்சிச்சுன்னா பொருளாதாரம் வச்சு பிபி வருமா வராதா? கண்டிப்பா வரும். இது எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? பாதி பேர் சொல்லக்கூடாது, உட்கார்ந்து எடுத்து நவர்றதே இல்லை, போன்லயும் டீமு கிட்ட பேசுறது இல்லை. ஒரு மீட்டிங் போட்டோம்னா அந்த மீட்டிங் இந்த மாதிரி போட்டிருக்க வாங்கின. ஆனா நம்ம ஆளுங்க வந்து ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, அந்த வாட்ஸ்அப்ல போடும்போது எதோ பாக்குறாங்களே தவிர இந்த மீட்டிங் சொல்லிட்டு, அப்படியா சார் இன்னைக்கு சார் 2 மணி மீட்டிங் உங்கள் தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பாக்குறாங்க வாட்ஸ்அப்ல? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது.
அப்போ அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஏதோ வந்தோமா, ஒரு 2 பேக்கெட் கோதுமை வாங்கணுமா, ஒரு 1/4 கிலோ டீ தூள் வாங்கணுமா, சாப்பிட்டோமா, முடிஞ்சு போச்சு. சார் எனக்கு பணம் வரல சார். பணம் வரலைன்னா எங்கேயாவது வேலைக்கு போனதே ஒரு 300-400 ரூபாய் சம்பளம் கொடுப்பான். அந்த சம்பளம் வேணா வரும். அந்த சம்பளத்துக்கு போகாமே உட்காந்து பணம் வரலைன்னா எப்படி வரும்? இப்ப நான் கூட இந்த ஏஜுக்கு ஓடுறேன், எல்லா வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. என்னோட மைண்ட் செட்டிங்னா என் டீமை வந்து ஒரு 1000 பேரை வளர்த்து இல்ல 10,000 பேரை வளர்த்து ஒரு பெரிய லெவல்ல உட்கார வைக்கணும்னு வெறித்தனம் தான் நான் இப்ப வர்றது. நான் வளர்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அது எனக்கு அப்புறம் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு பின்னு வந்ததுன்னா 11 பேர் வந்துக்கிறாங்களா, உண்மையில ஆச்சு. அடுத்த வாட்டி 25 பின்னு மாறலாம். அப்ப அந்த பின்னு மாறும்போது நான் அங்கேயே இருக்க முடியுமா? நானும் மேல வரேன். அதுதான் இந்த பிசினஸ். மத்தவங்களை வாழ வச்சு நம்ம வாழறது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? புது ஆளை தேடி தேடி போறோம். புது ஆளை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு புரிய வச்சு அவர் ஐடியா கொடுத்துக்குள்ள 6 மாசம் 10 மாசம் கூட ஆகும். இதுல கொஞ்சம் பேர் உடனடியாக புரிஞ்சுப்பாங்க. அது நான் தப்பு சொல்லலை. இப்ப பழைய ஆளே இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்க லிஸ்ட் எடுத்து அவங்கள போய் ஃபாலோ பண்ணி பேசி கவுன்சிலிங் பண்ணி கோபகுமார் சார் தான் சொல்லுவாரு, ஏற்கனவே இருந்தவங்களை மெயின்டைன் பண்ணவே பின் லெவல் மாறிடு சார். நம்ம என்ன பண்றோம்? அது பாப்பா அந்த அம்மா மதிக்க மாட்டேங்குது, பாப்பா அந்த ஆள் வந்து மதிக்க மாட்டேன்றாரு. நான் என்ன சொல்றேன், யார் மதிச்சான்னா யார் மதிக்காம இருந்தா, நான் ஜெயிக்கணும், நம்ம டீமை ஜெயிக்க வைக்கணும். ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணு. அவர் எதுக்கே ஒத்து வரலையா, ஐயா வணக்கம், இத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தெல்லாம் பிசினஸ் பத்தி தேவையில்லை தம்பி, நீங்க அப்படியே இரு. நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தான் சார் வரும், உங்களுக்கு தான் சார் தெரியும், எங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். ஆர்சிஎம்ல வந்து வந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கும் தெரியாது, எதுவுமே இருக்காது. ஏதோ தங்கமான மனுஷன், வைரமான மனுஷன், முத்தான மனுஷன், பொண்ணு கூட சார் கையை பிடிச்சி 3 மாசம் வந்து அப்பப்ப சொல்ல லவ் பண்ண ஏதோ ஒண்ணு. லவ் பண்றது அன்புன்னு அர்த்தம் இருக்கு, லவ் பண்றது வேற விஷயமா இருந்தா கூட அந்த அன்புக்கு வந்தாரு. இன்னைக்கு ஒரு 4 பேர் மதிக்கிறாம நான் ஒரு மீட்டிங்ல பேசுறேன்னா அதனுடைய இது வந்து நம்ம அவருடைய குணாசாருக்கு தான் அந்த மரியாதை மதிப்பெல்லாம் கிடைக்கும். ஆனா அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னாருன்னா கூட நான் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அவர் கோடு போட்டு கொடுத்தாரு, நான் ரோடு போடுறேன், அவ்வளவுதான் விஷயம். அதை செய்யாம எல்லா குணாசார் வர மாட்டேன்டாரு, பேச மாட்டேன்டாரு, சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. எத்தனை நாளைக்கு சொல்லிக் கொடுப்பாரு? 1ஆம் கிளாஸும் வந்தாச்சு, 2ஆம் கிளாஸும் வந்தாச்சு, 3ஆம் கிளாஸும் வந்தாச்சு, அப்படியே வர காலேஜ் வரல வந்துடுறோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலைக்கு போறோம், கல்யாணப்படி எல்லாத்தையும் போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல முயற்சி யாரு? நம்ம தான் பண்ணணும். வழிதான் காட்டுவாங்க. நான் அவர் கோடு போட்டார், நான் ரோடு போட்டேன். இன்னைக்கு நான் பாபுக்கு கோடு போட்டேன், அவரு பியூசி ஓபன் பண்ணி அவரு ரோடு போட்டாரு. அவர் ராஜுக்கு போடுறாரு, அங்க போட்டாரு. என் கவிதா ராம் போடுறாங்க, அங்க போட்டாரு. நம்ம பாபுரமுத்தி சார் சாதாரண மனுஷன் தான், சிம்பிளான மனுஷன், ஆவில பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு 300 ரூபாய்க்கு பொருள் எடுத்து போய் கொடுத்தாரு சங்கீதா ஜெயக்குமாருக்கு. இன்னைக்கு என்னாச்சு, இவர் கோடு போட்டு அந்த மாதிரி ரோடு போட்டு பெரிய பியூசி பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் கவிதா ராம்குமார் மேடம். ஓகேங்களா? இது வந்து நாங்க இடத்த விட்டு நவரணும். ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 பேரை பாக்குறேன், 10 ரூபாய் கூட சம்பாதிக்க வேணாம், ஒரு சோப்பு கூட விற்க வேணாம். அந்த இடத்த விட்டு முன்ன நைட்டு தூங்கும் போது பிளான் பண்ணிருந்தோம். இன்னைக்கு நான் இவரை பாக்குறேன், இன்னைக்கு அவரை பாக்குறேன், நான் இன்னைக்கு இவரை பாக்குறேன் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணணும். காலையில இருந்து பாத்துக்கலாம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். யாரு ஒருத்தர், நான் இன்னைக்கு போல்டா பேசுற காரணம் என்னன்னா, டெய்லி காலையில 4-4:30 மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன். இன்னைக்கு கூட நான் 4 மணிக்கு கரெக்டா 3:30 மணிக்கு எழுந்தேன். எழுந்துட்டு அந்த குளிச்சுட்டு பாபு தான் சொல்லுவாரு, நம்ம நான் எப்பவுமே 4 மணிக்கு 4:30 பச்சை தண்ணியில குளிச்சிடுவேன். சுடு தண்ணி குளிக்க மாட்டேன், பச்சை தண்ணி தான். அந்த குளிச்சுட்டு வந்து உட்காந்தீங்கன்னாவே நம்ம ஒர்க்கு 5 மணி நேரம் முடிகிற ஒர்க்கு 1 மணி நேரத்துல முடிக்கலாம். அந்த மார்னிங் எழுந்தா அவ்வளவு டைம் சேவ் ஆகும். இன்னைக்கு பாபு என்ன பண்றாரு, பச்சை தண்ணி தான் குளிக்கிறாரு, சுடு தண்ணி. அவர் சொல்றாரு பச்சை தண்ணி சொல்ல சூப்பரா இருக்குன்னு. நான் மழை பெஞ்சால் வெயிலத்துல பச்சை தண்ணி தான் குடிப்பேன். எதுக்கு தெரியுமா, நம்ம மனசை வந்து நல்ல ஓப்பனா தெளிவா அழகா வச்சுக்கணும். அதை ஒரு மெருகேற்றி வைக்கணும். இப்ப சொல்லக்கூடாது நான் மீச வச்சுட்டு வெள்ளையா தான் இருக்கு, மனசு எனக்கு வெள்ளையா இருக்கு, அது நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன டை அடிக்கலாம், எனக்கு விருப்பப்படலை, டை வேண்டாம். உண்மையா நேர்மை வந்துட்டு போயிடலாம், அதே சூப்பரா இருக்கு சொல்லிட்டு போயிடும். அதே மாதிரி டீம் கிட்ட கூட தெளிவா பேசணும். தப்பு பேசுறது இது. அதே மாதிரி நம்ம கிட்ட கெட்ட பேர் வந்து, நீங்க அவங்க கிட்ட பேசாத, இந்த டீம் கிட்ட பேசாத. நான் என்ன சொல்றேன், யார்கிட்டயாவது வேலை கத்துக்கிட்டோம், யாருக்கு கத்துக்கிட்டோம். ஆனா
அடுத்த டீம்ல இருந்து ஆளை வந்து தூக்கி நம்ம டீம்ல போட்டுக்கூடாது. அது ரொம்ப பாவம். நிறைய இடத்துல ஒரு சில விஷயம் நடக்குது. இப்போ ஒரு சில பியூசில பெயர் சொல்ல விரும்பல. பொதுவா வந்து ரெண்டு பக்கத்துல தப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் நான் பார்த்து வச்ச ஆள் இருந்தாருன்னா அவர் வந்து உள்ள போறாரு. அத போற மனுஷன் நான் இந்த இடத்துல போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்றான். யாரோ ஒரு பக்கிரி சாமி ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன், போறாரு. அங்க போய் நின்ன உடனே என்ன உடனே கேக்குறாங்க. அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்க, உங்களை யார் அனுப்பிச்சது ஆன்னு கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப கேட்காம இருக்கும்போது இவரு அவங்க என்ன பண்றாங்க, ஐடி கேட்க இருக்கும்போது 2000 ரூபாய் பொருள் கொடு, 3000 ரூபாய் கொடு சார், உங்களுக்கு ஐடி போட்டுடலாமா சார்? போட்டுடலாம். அந்த மனுஷனுக்கு அந்த ஐடி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் வந்தாரு, அவரு தான் போடுறாரு, அவர் இருக்காரு. கட்சியில பார்த்தா வேற அந்த ஐடி வேற ஒரு டீம்ல போய் நிக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணு, உள்ள வந்தா அவங்க எங்க அனுப்பிச்சிங்க, யாரு நம்மளுக்கு போன் பண்ணணும். சார் உங்க ஆள் ஒரு தேடி வந்திருக்காரு சார், இது மாதிரி இருக்காரு, என்ன பண்ணலாம் சார்? டெர்மினேட் சார் ஐடி எதாவது பண்ணலாம்னா அவருக்கு தெரியாது, வெளி உலகம் தெரியாது. இப்ப போற அளவு நம்ம கிட்ட சார் நான் இங்க போறேன் சார், இங்கன்னு இல்ல, இந்தியால எல்லா பிரச்சனையும் பியூசி நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த குடும்பத்தில் உள்ள ஆள் அந்த குடும்பத்திலே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். எதுக்குன்னா வளர்ச்சி நிறைய வரும். இவர்கிட்ட போன உண்மையா நடந்துக்கிறாருப்பா, கரெக்டா இருக்காருப்பா, நல்ல மனுஷப்பா, நம்பி இவர் அனுப்பலாம். இப்ப என்னாச்சு, பாதி பேருக்கு பயப்படி கூடியே போக வேண்டியதா இருக்குது. அப்படி விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வேறமா மாறி போகுது. அப்புறம் வந்து நம்ம கிட்ட வர்றாங்க. அப்ப என்னது, மனசு விரோதம், குரோதம் வருது, எல்லாமே நடக்குது. அதனால வந்து எப்பவுமே சொல்ற ஒண்ணு, உண்மை, நேர்மை, நாணயம். 10 ரூபாய் கம்மியா சம்பாதிச்சா கூட 2 வேளை பட்னியா இருந்தா கூட பரவாயில்ல, கரெக்டா இருந்தாங்கன்னா எங்க போனாலும் மதிப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நீங்க 99 நல்லது பண்ணிருப்பீங்க, ஒரே ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு தப்பு என்ன ஆச்சுன்னா இந்தியா ஃபுல்லா பரவும். ஐயோ அவரா மோசமான மனுஷன்பா, இவரா மோசமான மனுஷன். எதுக்கு அந்த பாவம்? திருப்பி பாரு, குரோத் போனஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம 32% இருந்தது, ஏதோ பண்ணி 22% ஆகிட்டாங்க. இன்னைக்கு குரோத் போனஸ் ஆர்சிஎஃப் குடும்பம்னு சொல்றேன் இல்லையா நானு, அந்த ஆர்சிஎஃப் இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலும் அந்த போனஸ் நம்மளுக்கு வருது. அப்ப அந்த குடும்பம் எல்லாம் ஒண்ணு தானே. அந்த குடும்பத்துல போய் நம்ம பிரிவினை ஏற்படுத்தலாமா? எங்க இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கணும். வந்தாங்கன்னா அவங்க கையில பிடிச்சி கொடுத்துடணும். சார் இது மாதிரி வந்தாரு, இது மாதிரி சொல்றாரு, நான் என்ன பண்ண சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, சரிம்மா அது போட்டு டிஸ்பிளே அடிமா, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ப பாருங்க, அந்த அதை நல்லது பண்ணி பாருங்களேன். அவங்க ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, பா போனப்பா என்ன ஒழுங்கா சொல்லி மரியாதை கொடுத்து பாருங்க. இது வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு தப்பான காரியம் தயவுசெய்து செய்திருக்காங்களோ செய்யாம இருக்காங்களோ, இனிமேல் செய்ய போறாங்களா? எதுக்குன்னா ஒரு மனுஷன் இப்படித்தாண்டா வாழணும், ஒரு வெறித்தனம். அவர்னா இவரு தாண்டா, இவருன்னா அவர் தாண்டா அன்னு சொல்லணும். அந்த இடத்துல ஸ்லோ ஆயிடக்கூடாது. ஆனா அறிவு எனக்கு ஜாஸ்தி இருக்கு, நான் பேச வரல. அறிவு கம்மியா கூட இருக்கலாம், ஆனா கடைபிடிக்கிறோம். நம்ம கம்பெனில சிஸ்டமேட்டிக் சொல்லியிருக்காங்க, 21 கார்டர் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அது டைமண்ட் அதே தான் பேசுறாரு, நம்ம ஏடிஎம் ரவி சார் அதே தான் பேசுறாரு, எல்லாமே அதான் பேசுறோம். ஆனா யார் நடந்துக்கிறோம்? அது வந்து அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். எதுக்கு இந்த கருத்தை நான் வைக்கிறேன்னா, இன்னைக்கு சின்ன லெவல்ல இருப்போம், நாளைக்கு வேற லெவல்ல போவோம். அப்படி வரும்போது அவர் எப்படி இப்படிலாம் பண்ண தெரியுமா சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சொல்லும் போது அப்பதான் நம்ம மான மரியாதையோ போயிடும். இப்ப டைமண்ட் சார் என்ன சொன்னார் தெரியுங்களா, உங்க டீம்ல நல்லவன்னு சொல்லிட்டு உங்களை சொல்றது வந்து எப்படியோ மாத்தி பேசலாம். எதிரி டீம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் நின்னும் போது உனக்கு வணக்கம் சொல்லி, உங்களுக்கு நீங்க இல்லைன்னா கூட அப்பா ஆவடி மீசி சுகுமார் மாதிரி வரமாட்டோம், நல்ல மனுச்சுப்பா ஆனா அந்த அடுத்த டீம்ல வந்து நம்மள பாராட்டணும். என்ன இல்ல பொதுவாக பாராட்டணும். அந்த பாராட்டு வரும்போது தான் நீங்க டாப்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது 500 வருஷத்துக்கான பிசினஸ். இதை வந்து எவ்வளவு அழகா ரசிச்சு எவ்வளவு அழகா எடுத்து போலாம் தெரியுங்களா. நம்ம வந்து அது மேல எண்ணம் இல்லை, ஏதோ வந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும், ஏதோ டிவி பார்த்தோம். இந்த ஆர்சி மீட்டிங் சொன்னாங்களா வரோம். மீட்டிங் உங்களுக்கு எல்லா மீட்டிங்கும் யாரும் வர சொல்லலை. ஒரு முக்கியமான மீட்டிங் வரும், ஒரு கருத்து இப்ப நான் பேசுறேன், இதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு பெருமைக்கு நான் பேசல, நான் எம்ஆர்பி சேல்ஸ் நல்லா அழகா பண்ணுவேன். இன்னைக்கு அந்த சசிகலா கரூர் அந்த மாதிரி சொன்னாங்க, சார் உங்களை பார்த்து தான் சார் வெறிய, நான் இப்ப எல்லாமே எம்ஆர்பி தான் சார் வித்துட்டு இருக்கிறேன். சரி, அந்த ஒரு பேரு போது எனக்கு ஒரு புண்ணியமா இருக்கு. இந்த வனிதா மேடம் இருந்தாங்க வேலூர்ல, அந்த மாதிரி சார் நீங்க சொல்லிதான் சார் எம்ஆர்பி விற்கிறேன். விற்கலாம். ஒரு குணா சார் பேசுற ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், வெண்மதி மேடம் பேசுனா ஒரு பாயிண்ட் கிடைக்கும், நம்மளுடைய ரவி சார் பேசுனா ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ராமு சார் பேசுனா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதுக்கு என்ன நம்மளை தேடி வராது, தேடி வர்றது வீட்டிலே இருக்கிறோம்.
அந்த வீட்டில் இருக்கும்போது அதை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல டாப்ல வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். யாருக்குமே இல்லை இந்த ஏஜ் இந்த வயசாச்சு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் 18 வயசு பையன் 20 வயசு பையன் தான் நான் என்ன பாராட்டிப்பேன். நிறைய பேர் சொல்லுவேன், என்ன சார் வயசாச்சு? 40 ஆயிடுச்சு சார், 50 ஆயிடுச்சு சார். நான் எதுக்கு நீ உன்னை குறைச்சிக்கிற சார்? 40 தான் சார் ஆகுது, 50 தான் சார் ஆகுது. அது சிட்டிட்டு போல்ட்டு சொல்லு, அப்பயே உனக்கு புத்துணர்ச்சி வரும். அதை விட்டுட்டு 40 ஆயிடுச்சு சார், 50 ஆயிடுச்சு சார் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்மளுடைய பவர் பாயிண்ட் எல்லாமே கீழே இறங்கிடும். அதுதான் சொல்றது, எதுவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. நம்ம கூட நெகட்டிவா யாராவது பேச வராங்களா, சார் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார், கொஞ்சம் வேற ஒரு வேலை பார்க்கணும் சார், கிளப்பிடணும். அவர்கிட்ட கொஞ்சம் கதை கேட்கக்கூடாது. கதை கேட்டோம்னா ஒரு கதை கேட்கப்பட இன்னொரு கதை சொல்ல வருவாரு. இன்னொரு கதை கம்பெனி பத்தி சொல்லுவாரு, அந்த கம்பெனி இப்படி இருக்கு சார், இந்த கம்பெனி இருக்கு சார், அதே மாதிரி அந்த குடும்பம் எப்படி இருக்கு சார், இந்த குடும்பம். நான் என்ன சொல்றேன், நம்ம குடும்பம் எப்படி இருக்குது முதல்ல அதை பார். நம்ம ஆர்சிஎம் கம்பெனி, உனக்கு ரொம்ப நன்றி, 16 வயசு ஐயா, தேங்க்ஸ் ஐயா. பாருங்க என்ன வயசா இருந்தாலும் சின்ன பையன் மாதிரி போடுறாரு பாருங்க. அதுதான் ஒரு போல்ட்னஸ். நம்ம மனசை நம்ம சுத்தப்படுத்திக்கணும், நம்ம போல்டா இருக்கணும், தைரியமா இருக்க, நம்மள ரசிக்கணும். நம்ம அசிங்கமா நல்லா இருக்குமா, நான் நல்லா இருக்கிறேன், நான் சூப்பரா இருக்கேன், எனக்கு ஒன்றும் குறையில. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் சார். வீட்டுல எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் சார். அந்த ஒரு போல்ட்னஸை தலையை ஆட்டி காமிங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் வந்துடும். நம்ம சொல்றதுதான். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், ஏதாவது தப்பு பண்ண கூட அவங்களை திட்டக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் மீட்டிங்ல பேசி சொல்லியிருப்போம், நம்ம ஏதோ பேசிட்டே இருப்போம், ஏதோ ஒரு மஞ்சள் தூளை பத்தியோ ஏதோ ஒன்று கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு நம்ம ஆளுங்க பார்த்து, சுகுமார் சார் அது இல்லை சார், 16% இல்லை சார், 22% இருக்கு சார் சொன்னாரு. அது பெரிய பெரிய தப்பு. சபை நாகரிகம் இல்லாம போயிடும், அநாகரிகமாயிடும். தப்பு தான் நான் பண்ணது. ஆனா சபையில உட்கார்ந்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பேரு வரணுன்றதுக்காக, இவங்க தான் அறிவாளின்னு காட்டுறதுக்காக டக்குன்னு எழுந்து சொல்லுவாங்க. அது எனக்கு அசிங்கம் இல்லை, அது தப்பு நடக்குது. ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒமிஷன், ஏதோ கணக்குல மிஸ்டேக் சொல்லுவோம், ஒமிஷன் ஏதோ டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட். அப்ப அதை கூப்பிட்டு நம்ம தனியா, சுகுமார் சார் நீங்க பேசுறீங்க, நல்லா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க சார், ஆனா இந்த இடத்துல 16% சொல்றதுக்காக 20% சொல்லிக்கணும். அப்ப நான் என்ன ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா, நான் இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அவர்கிட்ட சாரி கேட்டு பெருந்தன்மையா இருக்கும். ஆனா 4 பேர் பத்தியில பேசும்போது அது வேற மாதிரி இருக்கும். இதுதான், இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இடத்துல ஓப்பன் டாக்ல சொல்றாங்க, இது தப்பு, டியூட்டி சார்ஜ்ல இது இருக்கு, அது சரி, நீங்களே அறிவாளியா இரு, நான் வானான்னு சொல்லல, இன்னொரு மீட்டிங் நானே ரெடி பண்ணி தரேன், அப்ப நீ பேசி புகழோடு நீ வாழ்ந்துக்கோ. இதுல யார் ஆயிடுச்சோ, யார் இப்ப இருக்கிற மனித வாழ்க்கை கொஞ்ச நாள், என்னைக்கு நம்ம உயிர் பிரியுது, எப்ப போறது. அதுதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். மனுஷனுக்கு சிக்கன் செத்தாலும் சிக்கன் குருமா பண்ணிக்கலாம், பிரியாணி பண்ணிக்கலாம், சிக்கன் 65 பண்ணிக்கலாம். மட்டன் செத்தாலும் மட்டன் குருமாவும் பண்ணிக்கலாம், ஆமா மட்டன் பிரியாணி பண்ணிக்கலாம். ஆமா நம்ம செத்தோம்னா 10 பைசாக்கள் ஆச்சு இல்லை. அருமையான ஒரு ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு நான் சொல்லலாம் இல்லையா, நான் இன்னைக்கு 100 சவரன் நகை போட்டுனேன், பிரேஸ்லெட் கட்டினேன், சந்தன கட்டியில தூங்கினேன், சந்தன இதுல குளிச்சேன். ஆஹா, எது குளிச்சாலும் அந்த விஷயம் இல்லை. அதுக்குதான் சொல்றது, ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கிடைக்கிறது கஷ்டம். அந்த வாய்ப்பை கையில கேட்ச் பண்ணி, வாய்ப்பை கேட்ச் பண்ணி வாழ கத்துக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இது கிடைக்கல சார், எனக்கு கிடைக்கல வாயில இருந்து கிடைக்கலன்னு சொல்லாத. அதே மாதிரி பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லாத. எது கேட்டாலும் அதை அழகா மாற்றி சொல்லணும். எப்பா ஒரு 10 ரூபாய் கொடுப்பான்னு கேட்குறோம், அப்பா இருங்க சார், இருந்தா பார்த்து தரேன் சார், அது சொன்னா பாசிட்டிவ். சார் சுத்தமா இல்லை சார், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார். பாதி பேர் உள்ள ரூபாய் வச்சிருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதனால நம்ம அவரை பத்தி இல்லை. அதனாலதான் தன்னம்பிக்கையோட இண்டிவிஜுவல் பவர் வாழ கத்துக்கணும். இன்னைக்கு நான் பேசுறேன்னா என் திறமையை எவ்வளவு வெளிப்படுத்துமோ நான் செயல்பாட்டு காமிக்கிறேன், என்னோட டீமுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவங்க அதை பிடிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு 11 பின்னு வந்திருக்குது. பாபுக்கு ஒரு சொல்லி கொடுக்குறோம், அவரு கீழே சொல்லி தர்றாரு. அவருக்கு அதை டீச்சர் கரெக்டான வழிமுறைய கரெக்டா சொல்லி கொடுக்கணும். யாருமே தெரிஞ்சுக்கணும் எந்த வேலைக்கு வர்றதில்லை. ஒரு ஐடிஐ முடிச்சா கூட அப்ரெண்டிஸ் உள்ள போறோம், அங்க அப்புறம் அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கத்துக்கிறோம். அதே மாதிரி ஆர்சிஎம் அருமையான பிசினஸ். இன்னைக்கு கூட ஒரு பையனை மீட் பண்ணேன், டெய்லி பேப்பர் போடுறான், அது இல்லாம டிஎன்பிசி படிக்கிறான்.
அது இல்லாமல் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். அதை வந்து பண்ணிட்டு தான் நம்மள மாதிரி ஒரு கம்பெனி இன்றைக்கு வேலைக்கு வர சொன்னாங்க. சார் 7,000 ரூபாய் தரேன்னு சொன்னான். நான் சொன்னேன், தம்பி அந்த கம்பெனி வேண்டாம், அவன் கொடுக்குறான்னு சொன்னில்ல 7,000 ரூபாய், உனக்கு நான் 10,000 ரூபாய் தரேன், நான் சொல்றது செய். எக்ஸாம்பிள் கேட்டேன், ஒரு டீ தூள் 1/4 கிலோ விற்கிறப்பா, உனக்கு எவ்வளவு கிடைச்சா போதுன்னு நான் கேட்டேன். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, சார் 3 ரூபாய் கிடைச்சா போதும் சார்ன்றான். அவனுக்கு அது தெரியல. சார் நான் என்ன பண்ண தெரியுமா, மேக்சிமம் 15 ரூபாய் 20 ரூபாய் நான் தரேன்பா வாப்பான்னு. இப்ப அவருக்கு என்னாச்சு, நான் சொல்ற ஐடியா நம்மளுக்கு ஐடி ரேட் தான் வருது. எப்பயோ 1/4 கிலோ பாப்புலர் டீ 25 ரூபாய், ஐடி ரேட்டு 105 ரூபாய். ஓகேங்களா, அதுல 20 ரூபாய்க்கு அந்த பையனுக்கு கொடுத்துட்டா கூட ஒரு 5 ரூபாய் லாபம் இருந்தா கூட எனக்கு போதும். நான் போயிட்டு பெட்ரோலுக்கு அந்த பையன் ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000, நம்ம மறுவயசு ஐயா மாதிரி ஒரு 50,000 ஒரு 50,000 டீ தூள் சேல்ஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு பிபி வரும். அவனுக்கு என்னாச்சு, ஒரு டீ தூளுக்கு 20 ரூபாய் போச்சு, 10 டீ தூளுக்கு 200, அப்படி 50,000 கணக்கு போடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தொழில் வந்து யாரு வந்தாலும் அந்த புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து செட் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதுதான் வாழ்க்கை. அதனால வந்து என்னை பொறுத்தவரையில எல்லாமே வெற்றியாளர் தான், எல்லாமே பிள்ளை மாறுவீங்க, எல்லாமே தன்னம்பிக்கை வச்சுக்கோங்க தயவு செய்து. அதே மாதிரி யாரையும் குறை சொல்ல ஆரம்பிக்காதீங்க. மேலர்கள் லீடரா இருந்தாலும் சரி, ஏபியா இருந்தாலும் சரி, குறை சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. எல்லா இடத்துல குறை நிறை எல்லாம் இருக்கும். அதை தாண்டி வந்தாதான், அந்த பக்குவம் வந்தாதான் நம்ம ஒரு லீடர். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இனி கூட கல்யாணம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம், ஒரு 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் மனைவியோட வாழ போறோம். எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் அனுசரிச்சு போய் விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம். இல்ல அவங்க சொல்லி கொடுத்தா நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு நான் இந்த போல்டா இவ்வளவு தூரம் பேச காரணம் என்ன, அந்த குடும்ப சூழ்நிலையை நான் அழகா பண்ணிக்கிட்டேன். அதுதான் ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்லுவேன். ஆசியம்ல இருந்து ஆணின் பெற்றுக்கு பின்னால் இருக்க வெண்மதி மேடம் சொல்லுவேன். என்னன்னா, அந்த 25,000 பிவி இன்னைக்கு கண்டினியூ போயிட்டு இருக்கு வாழ்க்கையில. அந்த ஒரு பேசிக் அன்னைக்கு செய்யறேன் பார், செய்து காட்டுறேன் பார், ஒரு பெரிய லீடர். இன்னைக்கு அந்த கோபகுமார் சார் ஐயா வந்து இன்னைக்கு என் பேர் சொன்னா மதிக்கிறாருன்னா, ஒரு மீட்டிங்ல பேசுறாருன்னா, அந்த ஒரு மரியாதை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். அவர் சொல்லும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு எனக்கு. அதுதான் விஷயம். அந்த லீடர் சொன்னாங்க, வெண்மதி மேடம் நீ அடிப்பா, நீ கண்டிப்பா செய்வான்னாங்க. இன்னைக்கு அந்த ஒரு ஆணி வெற்றிக்கு பின்னால் இருக்கு பெண்மணி சொல்றேன், தங்க தாரகை சொல்றேன், சிங்க பெண்ணு சொல்றேன். என்ன காரணம்னா அந்த மோட்டிவேஷன். இந்த பக்கம் ரவி சார் எப்போடாலும் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. என்னோட குருநாதர் பொன்குட சார் ஐயா இங்க மீட்டிங் இருக்கு வாங்க இங்க போலாம். அது மாதிரி என்னுடைய ஏபி இன்னைக்கு கூட இந்த மீட்டிங் முடிச்சுட்டு 4 மணி கோயில் பார்த்து ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்கு, ஓப்பன் இருக்கு. பாபு சார் போடுறாரு, ரொம்ப நன்றி பாபு சார். ரீட்டைல் கிங்கு. என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும். இந்த உயிர் போச்சுன்னா என்னோட அறிவு மொத்தம் பாழா போயிடும், மண்ணா போயிடும், சாம்பலா போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரு. ஒரு காலத்துல நான் இல்லைன்னா கூட அப்போ அன்னைக்கு அந்த மீசக்கார ஐயா சொல்லி கொடுத்தாருப்பா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறப்பா. அது யார் காதல விழும், என்னுடைய பையன் எஸ் சுரேந்தர் அவருடைய காதல விழும்போது அப்பா இவ்வளவு மதிப்போட வாழ்ந்திருக்காரு, பேர் கிடைக்கும். என் மனைவி நம்ம வீட்டுக்காரர் இவ்வளவு அழகா வாழ்ந்திருக்காரா. இன்னைக்கு பாருங்க, இந்த பக்கம் பாபு எல்லாம் வளர்த்தறி எனக்கு ஒரு ஆனந்தம். இவ்வளவு பேர் நான் உற்பத்தி பண்ணிருக்கேன்னா அது ஒரு பெருமை. இதுதாங்க வாழ்க்கை. அன்னைக்கு கூட நம்ம எது சொல்றேன்னா, நம்ம காமராஜர் மீட்டிங் பேசினாரு, 1.5 மணி நேரம் இன்னும் அருமையா பேசுறாரு, இன்னும் ஜாலியா பேசுறாரு, கலகலன்னு பேசுறாரு. பாபுக்குள்ள ஒரு தெம்பு, ராஜுக்குள்ள ஒரு தெம்பு, எல்லாருக்கும் ஒரு தெம்பு. இந்த மாதிரி கலகலை தவிர நம்மளுக்கு வந்து நோயும் வராது, பிபி வராது, சுகர் வராது. மனசை சுத்தமா வச்சுக்கோங்க, ஜாலியா கத்துக்கோங்க. எது வந்தாலும் ஏற்க பக்குவத்தை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அனுபவி கத்துக்கோங்க. அதே மாதிரி நாளைக்குன்றதை விட இன்னைக்கு என்ன நடக்கணும் முடிவு பண்ணுங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனுபவிக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீரியல் எனக்கு 24 மணி நேரம் எல்லாருக்கும் நான் சீரியல் ஆக்ட் பண்றேன், படத்துல ஆக்ட் பண்றேன். போன வாரம் வந்து ஒரு வாரம் மூணாறுல ஷூட்டிங் எனக்கு. ஒரு வாரம் மூணாறு போய் சுற்றி பார்த்து ஜாலியாக இருந்துட்டு வரேன். டீமும் இங்கே வேலை நடக்குது. நான் இல்லைன்னா என் ஒய்ஃப் எடுத்து போய், என் ஒய்ஃப் ராஜலட்சுமி அவங்க எடுத்து போய் பொருள் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. நான் முடியலன்னா என் பையன் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன கொடுத்து. இப்போ பாருங்க, குடும்பத்தோடு எடுத்துட்டு வந்து வச்சுட்டா நாளாவ வந்து எனக்கு நிம்மதி. அதே மாதிரி டீம்லயே நம்ம வந்து எல்லாத்தையும் அழகா சொல்லி கொடுக்கணும். புட்டு சொல்லி 10 வாட்டி கேட்பாங்க, 10 வாட்டி சந்தேகம் சொல்லுவாங்க. சொன்னா கூட தம்பி இப்படிதான்ப்பா. நம்ம தப்பான வார்த்தையில போய் திட்டக்கூடாது. நான் நல்லா இருக்கும்போது கூட இருக்க மாட்டேன்ட்டாங்க ஜனங்க. நம்ம ஏதோ லூஸ் ஸ்டாக் விட்டு வச்சுக்கோ, ஏன் இந்த ஆளுகிட்ட இருக்கும்போது வேற எங்கேயா போகலான்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஆர்சி ஃபேமிலி சார் சூப்பர்.
அதனால வந்துங்க ரொம்ப நன்றி. எதுக்குன்னா இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, அவன் கையில தான் இருக்கு. ஆர்சிஎம்ல பில் லெவல் மாறுறது, பெரிய லெவல்ல போறது, வருமானத்தை சம்பாதிக்கிறது, டீமை சேர்க்கறது. ஆனா ஒரு விஷயம், டீம் எனக்கு இல்லை எனக்குன்னு வாழ்க்கையில யாரும் பண்ணாதீங்க. டீம் வந்து எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு தெரியாது, எந்த சந்தில என்ன நடக்குது, எப்போ வேணாலும் யார் வேணா வரலாம். மீசக்காரங்க மாத்திரம் 4 பிடி நல்லா அமைஞ்சு போச்சு. அது நான் தேடல, கடவுளா பார்த்து கொடுத்தாரு. எது கொடுத்தாரு தெரியுமா? நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், பாசிட்டிவ் இருக்கணும். நான் நல்லா இல்லைனாலும் கூட எதிராளி நல்லா இருக்குன்னு நான் நினைக்கணும். அதுதான். ஐயோ எவ்வளவு பெரிய வீடு வாங்கிட்டார, ஐயோ எவ்வளவு பெரிய வீடு வாங்கிட்டார, வாங்கி போட்டோம். அவர் எவ்வளவு பெரிய 10 மாடி வீடு இல்ல 14 மாடி எல்ஐசி பில்டிங் வாங்கினா கூட அவர் மேல இருந்து கீழே இறங்கிதான் வரணும், வேற வழி இல்லை. அதுதான். அதனால வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசணுமா? சரி பேசுறேன். இல்ல ரவி சார் இருக்குல்ல, ரவி சாருக்கு டைம் இருக்கு, அவருக்கு கொஞ்சம் கொடுக்கணும். இன்னொரு நாளைக்கு பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. எல்லாமே நான் ஜெயிக்கிறேன் பார், நான் வளர்ச்சி அடைகிறேன் பார், நான் பில்லல் அடிக்கிறேன் பார், நான் எல்லாமே கடவுளா என்னோட அப்ளைட கடவுளா கும்பிடுறேன். என்னோட ஏபி வந்து தெய்வமா வேற மாதிரி ஜீனியஸ், அப்ளைன ஜீனியஸ் கீழே கடவுள்னு சொல்வேன். இன்னைக்கு நான் இந்த பிரகாசத்தோட அழகா அவரு சொன்னாரு, நம்ம கமரால் ஐயா, இந்த கண்ணாடி போடுங்க ஐயா, ரொம்ப சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. நான் கண்ணாடி போடாம தான் வந்தேன், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்க அழகா இருப்பீங்க, கண்ணாடி போடுன்றார். அவருக்குள்ள ஒரு பாசம், ஒரு ஆசை இது. அதனால சொல்றேன், எந்த டீம் வந்தாலும் பாராட்ட கத்துக்கோங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. எது கொண்டு வந்த எதை இழப்பதற்கு இன்று உணது நாளை யார்தோ. இந்த ஆவி இருக்கிறவங்களதான் நம்ம வாழ்க்கை. அது வரையில சுகத்தை அனுப்புவீங்க, ஜாலியா இருங்க, நல்ல ஆர்ச்சம் அவார்டு வாங்குங்க. எல்லாரும் எத்தனை பேர் மேல ஏறாங்கன்னா நீ கீழே இருந்து கை தட்டுங்க. அடுத்த வாட்டி நீங்க மேல ஏறுவீங்க, ஏறும்போது கீழே கூட நாங்களே கை தட்டுவோம். அதுதான் வாழ்க்கை, ஒரே மாதிரி இருக்காது வாழ்க்கையில. ஆனா முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணாம தான் எதுவுமே சக்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஓகே. என் பேர் ஆவடி மீசை சுகுமார் பேர் சொல்லியிருப்பேன். நான் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையிலே இன்னைக்கு ஒரு ஆர்சிஎம்ல இருக்கிறேன்னா அவ்வளோ ஜாலியா இருக்கிறேன், ரசிச்சு செய்யறேன். சூப்பரா இருக்குது. எங்க போட்டாலும் போட்டுறேன், குல்லா போடுறேன். எங்க போனாலும் ஜாலியா இருக்கிறேன். எந்த மருவ செய்கிட்ட பேசுறேன், இங்க போற மகாலட்சுமி மேடம் பாராட்டுறாங்க, மூளைக்கு பாராட்டுறாங்க. அதனால வந்து நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு ஆசீர்வாதம் பண்றேன். சீக்கிரமா பெரிய பிள்ளை உள்ள மீட்டிங் வந்தவங்களுக்கும், உங்க டீம்ல உள்ளவர்களுக்கும், இந்தியாவில் உள்ள மொத்த ஆர்எஸ்எஸ் குடும்ப அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றின்னு வாழ்த்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆவடி மீசை சுபாஷ் ஸ்டார்ட் பட்டினம். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். நல்ல ஒரு அருமையான ஒரு உங்களுடைய அனுபவங்களை வந்து அருமையா ஷேர் பண்ணீங்க. வாழ்க்கை தத்துவங்களை சொல்லி கொடுத்தீங்க. சிக்கன்ல கூட நம்ம வந்து 4 வெரைட்டி பண்ணலாம். மனிதர்கள் எதற்காகுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, மனிதர்களுடைய குணம் தனி. ஸோ உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, அட்வைஸ் பண்ணக்கூடிய, விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, அது எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு வேலைகள் இருக்கும், அதற்காக படைக்கப்பட்டதுதான். ஸோ எதையுமே நம்ம வந்து உயர்வா தாழ்வா நினைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு உயிரினமும் அதற்கேற்ற மாதிரியான வேலைகள் சரியாக செய்யும். ஸோ மனிதர்களுக்கு வந்து ஒரு 6வது அறிவு ஒன்று இருக்கு. அந்த அறிவை நம்ம பயன்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த அனுபவங்களை நம்முடைய வெற்றி பெருக்கட்டுகளா மாற்றணும். ஸோ அதான் இன்னைக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க அனுபவங்களோட நம்ம பிசினஸ்ல எப்படி கொண்டு வருது, இந்த அனுபவங்கள் தான் பிசினஸா மாறும். இந்த அனுபவத்தை வச்சு நம்ம பிசினஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணலாம், மனிதர்கள் கூட எப்படி நம்ம பழகலாம், அந்த பழக்கத்தின் மூலமாக நம்ம எப்படி வந்து பிசினஸ் பண்ண முடியும். ரொம்ப அருமையா இருந்தது சார். உங்களுடைய ஷேரிங்க்கு அத்தனை பேர் சார்பாக நன்றிகள். அடுத்தது வந்து நமக்கு வந்து நேரமாச்சு, குணேகாலாச்சு. ஸோ நம்ம ஸ்டார் பிளான் ரவி சாரை வந்து வெல்கம் பண்றதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் ரவி சார். ஸ்டார்ட் யுவர் செஷன் சார். தேங்க்யூ சார். வாங்க ஏடிஎம் அவர்களே, வணக்கம். ரவி சார். சார் கொஞ்சம் பிஸியாவே இருப்பாரு. ஹலோ சார், வெல்கம் சார். வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம சுகுமார் சார் வந்து எப்பவும் போல ஜெகதீஷ் சார் சொல்ற மாதிரி வாழ்க்கை தத்துவத்தோட சேர்ந்து ஆர்சிஎம் வந்து பேசியிருக்காரு.
நான் ஒன்று ஒரு நிமிடங்கள்ல வீட்டுக்குள்ள போயிடுவேன், இருந்தாலும் அப்படியே நான் பேசிக்கிட்டே போயிடுறேன். உண்மையிலேயே வந்து ஐயா ரொம்ப நன்றி. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய மக்களுக்கு பயன் தர மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஏஎம்எஸ் சார் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணாரு. உண்மையிலேயே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி நம்ம கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து தெரிவிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஜூம் ஆப்பர்ச்சுனிட்டி களம் அப்படின்றது சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த கேப்ல வந்து நம்ம எப்படியாவது மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டுல இருந்து சாப்பிடும் போதும் நம்ம கேட்கலாம், நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போதும் கேட்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ணாரு. ஆக்சுவலி அது உண்மைதான். நம்ம வந்து வெளியே போனா கூட எங்கேயாவது அவுட் ஆஃப்ல இருந்தா கூட நம்ம வந்து ஜூம் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. ஸோ எல்லா டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் மீட்டிங் வர்றதுக்கு சிரமம் இருக்குது, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அவங்களால வந்து அதை வந்து நம்ம டீம் பெங்களூர்ல இருக்கு, ஓசூர்ல இருக்கு, இல்ல கிருஷ்ணகிரியில இருக்கு, இல்லைன்னா வந்து வேலூர்ல இருக்குன்னா அவங்க கூட வந்து நம்மளுடைய ஜூமை வச்சு நம்ம வந்து இந்த மீட்டிங் நடத்தலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த ஜூம் காலம் வந்து நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஒற்றுமையா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து தொடர்ந்து பாடுபட்டு இருக்க நம்ம காமராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவோம், எம்ராஜ் சாருக்கு. ஏன்னா வந்து இந்த டைம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல டைம் தான். எல்லாம் மேக்சிமம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு டைம் எல்லாம் இருப்பாங்க. பட் நாங்க ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, எல்லா டைமும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எல்லா டைமும் வேலை பார்த்தா தான் இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய லெவல்ல நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம சாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் களம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், தேவையான ஒரு விஷயம். சார் நம்ம இப்ப பாருங்க, அரக்கோணத்துல நம்ம குணா சார் இருக்காரு, ராயபுரத்துல வெண்மதி மேடம் இருக்காங்க, ஈரோட்ல காமராஜ் சார் இருக்காரு, மதுரையில நம்ம ஜெகதீஷ் சார் இருக்காரு. இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் நம்ம டீம் ஆளும் இருக்காங்க, அப்ளைனும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா முகப்பேர்ல நம்ம ராமசாமி சார் எல்லா ஊர்லயும் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் ஒன்று கூடி நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ் வந்து ஆர்சிஎம் பிசினஸ். அது வந்து ஜூம் காலம் வந்து கண்டிப்பா வந்து பயன்பெறும். நேற்று கூட சார் வந்து சொன்னாரு, ஜூம் மீட்டிங் வந்து நாளுக்கு நாள் வந்து மக்கள் வந்து குறைபாடுகளே இருக்காங்க அப்படின்னாரு. பட் அது வந்து எதனால அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா அவசியம். ஏன்னா ஜூம் காலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாலேஜை வந்து விரிவாம கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து நம்ம நேர்ல பார்த்தா நிச்சயமா அது லைவ் மீட்டிங்ல தான் அது கிடைக்கும். ஸோ அது லைவ் மீட்டிங்ல நம்ம இப்போ நிறைய கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம கிடைச்சிருக்கு. வந்து அதையும் பயன்படுத்திக்கணும், இதையும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ என்னோட இன்னைக்கு வந்து என்னன்னா, நான் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சப்ஜெக்ட் தான் பேசுவேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பா சிஸ்டம் வந்து ரொம்ப அவசியம். சிஸ்டம் இல்லைன்னா கஷ்டங்க அப்படின்னுவாங்க. அப்போ அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா லீடர்ஸும் வந்து சொல்லக்கூடிய டைமண்ட்ல இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சிஸ்டம். ஸோ நம்ம இருக்கிற பின்லயே ஹையஸ்ட் பின் வந்து நமக்கு வந்து கம்பெனியில கொடுக்கக்கூடிய பின் வந்து டைமண்ட். அதுக்கு மேல ஸ்டார் டைமண்ட் இருக்காங்க. பட் டைமண்ட் சொல்றாரு, நீங்க டைமண்ட் ஆனா சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாரு. எப்படி ஜூம் காலம் வந்து நமக்கு ஒரு நாலேஜை வந்து நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த ஏரியால இருந்தாலும் நம்ம டீமை வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து வழிநடத்துமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜூம் காலம். சேம் நம்மளோட சிஸ்டம் அப்படின்றது யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த பிசினஸ் வந்து நம்ம டீம்ல இருக்க அனைவருக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த பிசினஸ் வந்து ஒரே மாதிரி நல்லா அருமையா போகும். ஏன் அப்படின்னா சிஸ்டமுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்ம இஷ்டமா பண்றது வந்து அது ஒரு வரை தான் உண்டு. நம்ம இஷ்டம் பண்றது. சிஸ்டமா பண்றதுன்றது என்னன்னா அது வந்து பெரிய லெவல்ல இந்த பிசினஸ் கொண்டு போக முடியும். ஸோ நம்ம இஷ்டம் பண்ணா ஒரு வரைமுறை இவ்வளவுதான் பிசினஸ் நடக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம இருந்தால் தான் அந்த வியாபாரமே வளரும். நம்ம இல்லைன்னா அந்த வியாபாரம் வளராது. ஆனா நீங்க வந்து சிஸ்டம் இருந்ததுன்னா நம்ம இல்லைன்னா கூட இந்த பிசினஸ் வளரும்.
சொன்னார் இல்லையா மியூசிக் சார் வந்து என்ன சொன்னாரு நம்ம எல்லாருக்கும், நான் வந்து இருக்கிற வரைக்கும் இந்த நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போறேன், என் லைஃப்ல செஞ்சு நாளைக்கு மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நல்லதை வந்து நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுன்றது நல்லதுதான், உண்மை. அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஆனா நம்ம இல்லைனாலும் ஒரு விஷயம் நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும்னா அதுக்கு வந்து சிஸ்டம். சார் நம்ம இல்லைனாலும் ஓகே ஓகே சார், அதான் இந்த போன் வந்துருச்சு டக்குனு. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார், கேக்குது. ஸோ நம்ம இல்லைன்னா கூட இந்த பிசினஸ் வந்து தானா நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் இன்னைக்கு கேஎஃப்சி, நம்ம வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா கேஎஃப்சின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரு அவரு அவர் வந்து எங்கேயோ இருக்காரு இன்னைக்கு, அவர் இல்லை அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அவர் ஏற்படுத்திய ஒரு சிஸ்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இயங்கிட்டு இருக்கு. நாளைக்கு மொத்தத்துல அந்த ஜெனரேஷன் அவங்க அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு அதை கொடுத்துட்டு அவங்க போனாலும் அந்த கேஎஃப்சின்ற ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு, அது சிஸ்டம். அதே மாதிரி சொல்லுவாங்க இந்த அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெக்டானல்ட் ரெஸ்டாரண்ட் தான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. அதை ஏற்படுத்தின ரேக்ரான்னு ரேக்ரான்றது ஒரு ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா சமையல் கலை நிபுணர். ஸோ அவரு வந்து இந்த ஹோட்டல்ல ஆரம்பிச்சு அந்த ஹோட்டலை வந்து அதை பிரான்ச்சைசி பண்ணி அந்த பிரான்ச்சைசி வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கு. இன்னைக்கு மெக்டானல்ட் ரெஸ்டாரண்ட் வந்து நான் 15-20 இயர்ஸ் பேக் வந்து இங்க சொல்லுவாங்க டெல்லியில இருக்கு டெல்லியில இருக்கு அப்படின்வாங்க. இங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு, டெல்லியில இருக்கு, நாளைக்கு சென்னையிலும் வரும்னுவாங்க. பாத்தீங்கன்னா சென்னையில வந்து எனக்கு வந்து நான் பார்த்த அண்ணா நகர் 2ஆம் ஆண்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிந்தாம இது நம்மளுடைய கீழ்பா கார்டன்ல ஒரு மெக்டானல்ட் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. சென்னையிலே இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பிரான்ச்சைசி. அவர் இல்ல ஆக்சுவலி பார்த்தா அவர் ஆரம்பிக்கும் போது அவருக்கு 55 வயசு. அப்போ அது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகுது. ஆனாலும் அந்த மெக்டானல்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்றது ஸ்டில் உலகம் முழுவதும் இன்னை வரைக்கும் இருக்கு. அது சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் வந்து அவ்வளவு முக்கியம். ஏன் வந்து சிஸ்டம் ப்ரொமோட் பண்றோன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சரவணபவன் ஹோட்டல் வந்து நீங்க பாத்தீங்க, அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இன்னைக்கு. ஸோ ஆனா வந்து அவங்க வந்து ஒரு பிரான்ச்சைசி. அருண் ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில் வந்து அருண் ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ், அது ஒரு பிரான்ச்சைசி. பேட்டா அது ஒரு பிரான்ச்சைசி. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த ஓனருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். யாரு அதை ஆரம்பிச்ச ஒரு பிரான்ச்சைசி ஓனருக்கு அந்த பெனிஃபிட் கண்டிப்பா உண்டு. அவர் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாரு, அவர் எங்க இருந்தாலும் அவருக்கு பிசினஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பிரான்ச்சைசியை தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கொடுத்ததுனாலதான் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், மெக்டானல்ட் ரெஸ்டாரண்ட் வந்து பேசினாதான் இந்த ஹோட்டல் நடக்கும்னா அந்த ஹோட்டல் அமெரிக்காலயே போயிட்டு இருக்கும். கேஎஃப்சி அவர் ஆரம்பிச்சு அவர் வந்து நடத்தினார்னா அதே ஊர்லயே அது போயிட்டு இருக்கும். அதே மாதிரி சரவணா இது நம்ம அருண் ஐஸ்கிரீம் அவர் வந்து அடையாறுல ஆரம்பிச்சா முடிஞ்சிருக்கும். அது அவர் வந்து நடத்தினாதான் அருண் ஐஸ்கிரீம் நான் தான் நடத்துவேன், நான் நடத்தினாதான் அருண் ஐஸ்கிரீம் சிறப்பா போகும், நான் இல்லாம அருண் ஐஸ்கிரீம் நடக்காதுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அருண் ஐஸ்கிரீம் இந்தியா ஃபுல்லா போயே இருக்காது. அதே மாதிரிதான் சேம் லைக் ஆர்சிஎம் வந்து உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா இந்த பிசினஸ் நடக்கணுமா, இந்தியா ஃபுல்லா இந்த பிசினஸ் வளரணுமா அப்படின்னா சிஸ்டம் இல்லாம பண்ணா கஷ்டம். அப்ப அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது பாட்டுக்கு நடக்கும். என்ன சிஸ்டம்? சார் சொன்னாரு 21 கோல்டன் ரூல்ஸ். நீங்க வந்து இந்த டீமுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு அடிக்கடி கோபகுமார் சார் சொல்லுவார், சிஸ்டம்ல உள்ள டைமண்ட் கிளப்பை நீங்க நம்ம டீமுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ 8 ஸ்டெப்ல அந்த டைமண்ட் கிளப் இருக்கு. அந்த 8 ஸ்டெப்ல என்ன இருக்கு? அட்டெண்ட் ஆல் மீட்டிங்ஸ் இருக்கு. இத ஈச் எவ்ரி ஏபிக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அது எங்க சொல்லி கொடுக்க முடியும்? ஒன்னு ஜூம் காலத்துல சொல்லி கொடுக்க முடியும், அப்படின்னா நம்ம வந்து மீட்டிங்ல சொல்லி கொடுக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். டிஸ்பிளே வால் அது ஒரு சிஸ்டம். கம்பெனி எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ வந்து அட்டெண்ட் ஆல் ஃபங்க்ஷன்றது என்ன ரீசன்னா, அட்டெண்ட் ஆல் ஃபங்க்ஷன்
நீ இந்த பிசினஸ்ல 21 விஷயம் பண்ணலன்னா கூட ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவாங்க, என்னன்னா அட்டன் த ஆல் ஃபங்க்ஷன். அதுல வந்தா நம்ம எல்லாமே கத்துக்கலாம். ஸோ அப்ப அந்த அட்டன் த ஆல் ஃபங்க்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிசினஸ்க்கு. நம்ம சிஸ்டம், நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆர்சிஎம்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செஞ்சா நம்ம ஜெயிக்கலாம்னா அட்டன் த ஆல் ஃபங்க்ஷன். மீட்டிங் போர் அடிச்சுதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிசினஸ்ல இருந்து வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லா மீட்டிங்கும் ரசிக்கணும், எல்லா மீட்டிங்கும் விரும்பணும், எல்லா மீட்டிங்கும், அதுவும் சிஸ்டம் மீட்டிங் தான். நான் மற்ற மீட்டிங் சொல்ல மாட்டேன், நான் அதை சொல்றதும் இல்லை. யாரு சிஸ்டமா பேசுறாரோ அவர் அந்த மீட்டிங் தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் எப்பவுமே, ஜென்ரலா. நான் இங்கே இல்லை, எப்பவுமே அப்படிதான். ஸோ அப்ப அந்த விஷயம் வந்து சிஸ்டம் வந்து இருக்கிற மீட்டிங்கை நீங்க தவற விடாதீங்க. அந்த மீட்டிங் மிஸ் பண்ணாதீங்க. உங்க டீம் அந்த இடத்துல உட்கார வைங்க. இப்ப டைமண்ட் சார் வர, அவர் பேசுறது சிஸ்டம் தான் பேசுறாரு. 2 முறை, கடைசி 3 முறை வந்தாரு. அந்த 3 முறையில 3 முறையும் சிஸ்டம் தான் பேசினா, அது 2 முறை ஒரே ஒரு 2 ஸ்டெப் தான் பேசினாரு. ஒன்னு செல்ஃப் யூஸ், இன்னொன்னு ப்ரொமோஷன், 2 தான் பேசினாரு. அந்த 2 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, சிஸ்டம் வந்து நம்ம டீமுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாம செய்யணும். 5000 பிபின்றது நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல நம்ம இருக்கணும், உள்ள இருக்கணும். நம்ம இல்லாம ஒரு விஷயத்த டீமுக்கு திணிக்க கூடாது. அப்ப நம்ம செஞ்சுட்டு அப்புறம் டீமுக்கு அதை சொல்லணும் ஃபர்ஸ்ட். அப்போ 100% செல்ஃப் யூஸ் பண்றோமா? செல்ஃப் யூஸ் பண்ணா இன்னைக்கு 5000 பிபி பண்ண முடியும். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு குட் மார்னிங் டு குட் நைட் வரைக்கும் ப்ராடக்ட் இருக்கு, பிளஸ் பியூட்டி ப்ராடக்ட். இப்போ சன்ஸ்கிரீன் லோஷன் வெயிலுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அதோட சேர்ந்து ஒரு மல்டிபர்பஸ் கிரீம் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்க ஃபேஸ்ல, கையில எல்லாம் தேய்ச்சிட்டு போனீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ ப்ரொடெக்ஷன். சரிங்களா? அவ்வளோ அற்புதமான ஒரு ப்ராடக்ட் சன்ஸ்கிரீன். இப்போ என்ன 106 கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ அந்த வெயில பாதுகாப்பா இருக்கணுமா, நம்ம வந்து இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணணும். இது செல்ஃபீஸ். நீங்க அந்த மாதிரி வந்து இப்போ கோகோனட் பிஸ்கெட், நேற்று நான் 7G போகும்போது அங்க கோகோனட் பிஸ்கெட் இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா நல்லா அந்த வந்து அது முழுமையான ஒரு கோதுமையில செய்யப்பட்டது, தேங்காய் கோதுமையில. அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ நான் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தேன். அப்புறம் அதில் ஒருத்தர் மீட்டிங் நடந்திருந்தது நேற்று, வேதா சார் மீட்டிங் நடத்திருந்தாரு, அதில் கொடுத்தேன். எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம், அவர் ஆல்ரெடி அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்ருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் லேட்டாக போனேன், கொடுத்தேன். அப்புறம் ஒருத்தரும் 6 வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணதுனால தான் பிஸ்கெட்டோட டேஸ்ட் தெரியுது, எல்லாரும் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம வந்து செல்ஃபீஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணோம். தட் இஸ் சிஸ்டம். நான் பிஸ்னஸ்ல நாங்கள் என்ன பண்ணாங்க, ஜெயிப்பேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல யூஸ் பண்றது தான். யூஸ் பண்றதுனா 100% செல்ஃப் யூஸ் பண்றது. அதாவது நான் வந்து எனக்கு இந்த பொருள் தான் பிடிச்சிருக்கு, மீதியெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் வெளியில வாங்கி யூஸ் பண்றேன்னா யூஸ் பண்ணா ஒத்துக்கப்படாது. நம்ம டைமண்ட் ஆகணும் அப்படின்னா எல்லாம் 100% பண்ணி தான் ஆகணும். இதை நான் மட்டும் இல்லை, என் டீம் பண்ணணும். நான் பண்ணாதான் என் டீம் பண்ணணும். நான் என்ன செய்யறேனோ அதை சரியா என் டீம் செய்யும். நான் தான் ஜெராக்ஸ் என் டீம் அப்படின்றத நம்ம உறுதியா நம்புறோம். அப்போ அந்த 100% செல்ஃப் யூஸ். இப்போ நான் கூட வந்து முதல் முறையா அந்த டால் வரும்போது பார்த்தீங்கன்னா அது அன்பாலிஷ்டு. அந்த அன்பாலிஷ்ல பார்த்தீங்கன்னா அது நாட்டு பருப்பு, அது ஹைபிரிட் கிடையாது, அருமையான பருப்புன்றதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆரம்ப காலத்தில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னன்னா, அது சரியா வேகலைங்க, அது சரியா இதுவாகலைங்க அப்படின்றது வந்து எல்லாரும் ஒரு இது வந்து எங்க வீட்லயும் அந்த பிரச்சனை இருந்தது. நான் சொல்லிட்டேன், அது வேகுதோ வேகலையோ, வேந்தாதான் நமக்கு காசு கிடைக்கும். அது வேக வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. சரியா? நமக்கு பணம் வேணும், ராயல்ட்டி வேணும்னா அந்த பருப்பை ஒருங்க வேக வைக்க கத்துக்கணும் நம்ம, அவ்வளவுதான். அப்படின்றதுதான் நாங்க உறுதியா சொன்னோம். அது எங்க ஒய்ஃப் வந்து அப்புறம் அது வந்து சுடு தண்ணியில ஊற வைக்கிறது, இல்லைன்னா முதல்ல ஊற வச்சுட்டு அப்புறம் கொதிக்க வைக்கிறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இன்னைக்கு பார்த்தா அந்த சாம்பார் தான் நம்ம ரெகுலரா சாப்பிடுறோம். அப்ப நமக்கு அந்த பிசினஸ் வால்யூம் வருது, அதோட லாபம் நமக்கு கிடைக்குது. அது மாதிரி டீமுக்கு நம்ம சொல்லித்தரோம். ஸோ வந்து 100% வந்து அந்த செல்ஃப் யூஸ் வந்து நம்ம நிச்சயமா பண்ணணும். அதை சரியான முறையில நம்ம டீமுக்கு டூப்ளிகேஷன் ஆகணும். இந்த டூப்ளிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் சொல்லுவாங்க லேர்ன் டீச் டூப்ளிகேட். லேர்ன் டீச் டூப்ளிகேட், அந்த LTDன்னு ஒன்று. அந்த அதாவது வந்து அது வந்து நடந்துச்சுன்னா நம்ம பிசினஸ் எங்கேயோ போயிடும். இப்போ நிறைய பேரோட பிசினஸ் சூப்பரா இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன ரீசன்னா, அந்த லேர்ன் டீச் டூப்ளிகேட்ன்றது எக்ஸலண்ட். அது டீமுக்கு வந்து போய் சேர்ந்துச்சுன்னா சூப்பர். அவங்களுக்கு தெரியணும், ஓ எங்க லீடர்ஸ் வந்து எங்க சிஸ்டம் வந்து
ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சொல்றாங்க, அதை ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க, அதை சரியான முறையில் டீமுக்கு டூப்ளிகேட் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த அந்த விஷயம் வந்து நாம தெரிஞ்சு நாம செஞ்சு நம்ம டீமுக்கு அதை ஒரு 1 by 1 ஈச் பை ஈச்சா அதை வந்து நம்ம வந்து ஒரு லெவல் வரைக்கும் நம்ம 1 by 1 சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்மளால கையில இல்லை, நம்ம கையை மீறி போனது தான் பிசினஸ் ஆயிடும் ஒரு ஸ்டேஜ்ல. இந்த பிசினஸ் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து இருக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து நம்மளை தாண்டி நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வந்து நம்ம நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம்குள்ள பிசினஸ்குள்ள இருந்தா சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசா நம்மளை வளர்த்து கொடுத்துரும். தமிழ்நாட்டுல சென்னையில பண்ற வரைக்கும் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து இங்க வரைக்கும் பண்ற வரைக்கும் நீங்க ஏதோ ஒண்ணு அடிச்சு விடலாம், என்ன வருதோ வாய்க்கு வந்தபடி பேசலாம். ஆனா அதுல கூட முறைன்னு ஒண்ணு இருக்கு. இதை பேசணும், இதை பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அது சிஸ்டம் செமையா ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சொல்றாங்கல்ல, கிரிட்டிசைஸ், கண்டம், கம்ப்ளைண்ட்ஸ் பேசக்கூடாது. ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியும் நம்ம யாரையாவது டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையால நம்ம கொண்டுட்டோம்னா அவர் பிசினஸ் விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நிறைய நடந்தது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய நடந்திருந்தது. அதாவது சொல்ற வார்த்தைகளால ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க. அப்படி எந்த வார்த்தையை நம்ம பேச போறோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அந்த வார்த்தை வெல்ற வார்த்தையை தான் சிஸ்டம் சொல்லி தரும். அப்போ அதுதான் நம்ம வந்து கையில எடுக்கணும், படிக்கணும். நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் நம்ம கேட்கணும். நம்ம வந்து அதுக்குள்ள இருக்கணும், சிஸ்டம்குள்ள இருக்கணும் ஆக்சுவலி பார்த்தா. ஸோ புத்தகம்ன்றது ஒரு மனிதரை ஒரு பெரிய லெவல்ல உருவாக்கக்கூடியது, ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனை உருவாக்க முடியாது. அப்ளைன் எப்பவுமே வந்து கூட இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனா புக்கு நம்ம கூடயே வச்சுக்கலாம், மோட்டிவேஷன் வீடியோஸ் நம்ம கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கூட வச்சு அப்ளைன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு அப்ளைன். நான் தான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், இந்த டீ தூள் என்னோட அப்ளைன், என்னை வந்து உருவாக்க டீ தூள். இந்த பிஸ்கெட் என்னோட அப்ளைன், இந்த ஆயில் என்னோட அப்ளைன். நான் சொல்லுவேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட அப்ளைன்ஸ், அவங்களும் நம்மளோட அப்ளைன்ஸ் தான், நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு அப்ளைன்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ். அதனால தான் செல்ஃப் யூஸ் பண்ண சொல்றது, அதை ப்ரொமோட் பண்ண சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து அதை வந்து நம்ம டீமுக்கு நம்ம எப்போ டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ பிசினஸ் வந்து நம்ம கையில இருக்காது. ஏன்னா நான் என்ன செய்யணும், என் டீம் அதை 100% செஞ்சா 100% சக்சஸ் நமக்கு தேடி வரும். லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன் வந்திருக்காங்க. நிறைய ஸ்டாரு, கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிகினரு, ஸ்டார்டரு, ஓப்பனரு, அதுக்கப்புறம் ரன்னரு, அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் வின்னர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய அச்சீவர், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்ட அச்சீவ் பண்ணிருக்காங்க. 20 மார்ச் மாசத்துல அவ்வளவு ஒரு பெரிய பின்னு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதாவது எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யும் போது நம்ம வெற்றி வந்து நம்மளை நோக்கி பயணம் பண்ணிட்டே இருக்கும். கடமையை செய், பயணம் எதிர்பார்க்காதே. கடமையை மட்டும் நாங்க செஞ்சுட்டே இருந்தோம். பின்னு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா முன்வைத்த காலை பின் வைக்காதுன்னு. பின் வாங்கணும்னா பின் வைக்கக்கூடாது, பின் கால் வைக்கக்கூடாது, முன்கால் தான் வைக்கணும். அப்பதான் பின்னு நம்ம கிடைக்கும். ஸோ அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து தொடர்ந்து எல்லாருக்கும் அதை வந்து இதை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் கொஞ்சம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். வந்து பீப்புள் வந்து ரொம்ப பேசும் போற வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். நான் நிறைய மீட்டிங்ல சில வார்த்தைகளால நிறைய பேர் இழந்திருக்கேன். அந்த இழப்பு வரக்கூடாதுன்றது தான் இந்த சிஸ்டம் பத்தி நம்ம பேசுறோம். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படாம பேச கத்துக்கணும், பழகணும். இதெல்லாம் வந்து புக்ல இருக்கு. நீங்க புக்கு போய் படிச்சீங்கன்னா, நம்ம புக்கெல்லாம் படிச்சோம்னா நமக்கு தெரியும், நிறைய புக் இருக்கு. ஸோ அந்த புக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய ரீட் பண்ணணும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு வகையா தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு வந்து நல்ல பிசினஸ் நடந்திருக்கு. ஸோ எங்கேயுமே எங்கெல்லாம் சக்சஸ் நமக்கு தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய சக்சஸ் இருந்திருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து இதை வந்து எவ்ரி மந்த் இந்த சக்சஸ் வந்து தொடர்ந்து நடக்கணும். அப்படி தொடர்ந்து நடக்கணும்னா நம்ம அந்த சிஸ்டம் நாலேஜ் வேணும். ஸோ அந்த சிஸ்டம் நாலேஜ் வந்து எங்க இருக்குன்னா, ஆர்சிஎம்ல யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. அது 21 கோல்டன் ரூல்ஸ் எடுத்து படிக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 100% வந்து நம்ம வந்து ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஹோம் மீட்டிங்ஸ் பத்தி சிஸ்டம். ஸோ ஹோம் மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து
நமக்கு ஒரு பெரிய டீம் வந்து மாஸ் வந்து கிரியேட் ஆகும். ஏன் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீம் மீட்டிங்ல ஹோம் மீட்டிங்ல வந்து நம்ம வந்து ஒரு ஓப்பன் மீட்டிங்ல நம்மளை சார்ந்தவங்களோ நம்ம டீம்ல இருந்து கூப்பிட்டு வந்தாலோ சில பேர் வந்து சட்டுன்னு அவங்களுக்கு புரியலன்னா கூட கை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா ஹோம் மீட்டிங்ல பர்சனலா நம்ம மீட் பண்ணோம். 6 பேரு 4 பேரு இவ்வளவுதான், ஒரு 10 பேருக்குள்ளதான் ஹோம் மீட்டிங் வந்து நடக்கும். அப்ப அந்த 10 பேர்ல பர்சனலா நிறைய பேர் அவங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா அவங்க கேட்பாங்க. ஸோ ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும், யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் யூஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வரும். அங்கிருந்து நிறைய ஆரம்ப காலகட்டத்துல நம்ம நிறைய ஹோம் மீட்டிங்ல தான் இந்த பிசினஸே வந்தது. எங்க பியூசி எல்லாம் இல்லவே இல்லை சென்னையில. ஹோம் மீட்டிங்ல தான் நானு குணா சாரு, வேதா சாரு நிறைய பேர் வந்து ஹோம் மீட்டிங்ல தான் அடிச்சோம். எந்த விதமான இது இல்லையே. ஒரே ஒன்று திருமணத்துல இருந்தது, வாய்ப்பு இருந்தது. மற்றதெல்லாம் திருவள்ளூர் போனாலும் சரி, அரக்கோணம் போனாலும் சரி, எங்க வீடு இருக்கோ அந்த வீட்டுக்கு மாடியில இல்ல வீட்டுக்குள்ளதான் மீட்டிங் நடத்தணும். இப்படிதான் ஆரம்ப வேலை செஞ்சு பிசினஸை வந்து கொஞ்சம் வளர்த்தோம். இன்னைக்கு வந்து நல்ல 8 வழி பாதை மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான வேர்ல்டு குயிக் ஒன்றரை வேர்ல்டு எல்லாம் வந்திருக்கு. சார் தேங்க் காட் ஆர்சிஎம் லீடர்ஸ், எல்லா லீடர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா லீடர்ஸோட சப்போர்ட் இல்லாம பிசினஸ் எப்பவுமே பண்ண முடியாது, பெரிய லெவல்ல பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஸ்பான்சர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிசினஸ் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களை வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வெண்மதி மேடம்க்கு ஒரு பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட டீம் லீடர்ஸ் ரியலி கிரேட். எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உண்மையிலேயே மதிக்கிறேன். ஏன்னா அவங்களால தான் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அவங்க பெரிய நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஆக்சுவலி பார்த்தா அவங்க டவுன்லைன் சொல்றாங்க. ஸோ சொல்லாதீங்க, அவங்க டவுன்லைன் கிடையாது, நம்மளோட பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். ஸோ அப்ப அந்த பிசினஸ் பார்ட்னருக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ வந்து அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய நம்ம தான் அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நம்ம இங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நம்ம இருக்கோம் இங்க. சார் சொன்ன மாதிரி 4 மணிக்கு ஆவடியில வந்து மோரே வில்லேஜ் அப்படின்றதுல வந்து கூப்பிட்டுருக்காங்க. நானும் வந்து இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு தான் கிளம்ப போறேன். இப்போ கொஞ்சம் லேட் ஆகும், பட் பரவாயில்ல வரலான்ட்டாங்க. சரி அதுதான் கிளம்ப போறேன். சரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஏன்னா எனக்கும் இங்க கொஞ்சம் சென்னையில நிறைய வேலை இருந்தது, ஸ்கூல் ஒர்க் இருந்தது. அதனால கொஞ்சம் டைம் வந்து என்னால நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இப்போ போறோம். ஸோ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, ஸோ கண்டிப்பா வந்து சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் எல்லாரும் பண்ணணும். அப்படி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன நடக்கும்னா தப்பு நடக்காது பிசினஸ்ல. எல்லா லீடர்ஸும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல கரெக்டான முறையில அவங்க வழிகாட்டாங்க. வரக்கூடிய வருங்கால நிறைய லீடர்ஸ் உள்ள வரப்போறாங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ் உள்ள வரப்போறாங்க. சப்போஸ் இப்ப இருக்க நம்மலாம் வந்து ஒரு சிஸ்டம் ஓரியன்டா இந்த பிசினஸை வந்து கொண்டு போனா, செழிப்பா கொண்டு போனோம் அப்படின்னா வரப்போற லீடர்ஸ்லாம் வந்து டக்குன்னு பிடிச்சிப்பாங்க, நல்லா வந்துருவாங்க. இன்கேஸ் நான் தப்பு பண்றேன்னு வச்சுங்க இந்த பிசினஸ்ல, சார் சொன்ன மாதிரி வாங்க, அவரை பார்த்த உடனே ஆஹா நம்ம டீம்ல இருந்து அவர் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கண்ணை காமிச்சு போட்டுடலாம். நம்ம போட்டுடலாம். ஆனா கடவுள் ஒருத்தர் மேல இருந்து பார்த்துக்கிறாரு, அவர் நமக்கு நல்லா போடுவார். அவர் எப்படி போடுவார்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. சரி ட்ரூ, இது வந்து நல்ல பிசினஸ்ங்க, நேர்மையான தொழில். இந்த தொழிலுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கு. ஏன்னா இது அற்புதமான பிசினஸ். இந்த பிசினஸ்ல தப்பு பண்ணா நமக்கு பல மடங்கு ரிட்டர்ன் வரும். நம்ம எவ்வளவு நல்லது பண்ணா ரிட்டர்ன் வருமோ, தப்பு பண்ணா அதே ரிட்டர்ன் நமக்கு அதிகமா வரும், ஜாஸ்தி வரும். இன்னைக்கு வந்து ஆசையா இருக்கும், அந்த இந்த லைன்ல இருந்து பூச்சி நம்ம போட்டலாம், அந்த லைன்ல இருந்து பூச்சி போட்டலாம். நீங்க எவ்வளவு வேணா பூச்சி போடுங்க, ஒரு நாள் வந்து அதுக்கான கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம். அது வேண்டாம். அது வந்து தப்பான பிசினஸ். நல்ல பிசினஸ் நம்ம பண்ணுவோம், நேர்மையான பிசினஸ் பண்ணுவோம். ஆளா இல்லை நமக்கு. சரிங்களா? நான் இதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்றதுக்கு காரணம், ஒரு முறையும் இந்த தப்பு நடக்குது. நான் அடுத்த மாசம் ஸ்பீக்கரா வர்றதுக்கு காமராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு தர போது முன்னாடி இந்த தப்பு இன்னொரு இடத்துல நடந்தது. இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி நடக்குதாமே. என்ன பண்றது, நம்ம நிறைய சொல்ல முடியும். அவர் சொன்னாரு, சுகுமார் சார் சொன்ன மாதிரிதான், நம்ம என்னதான் பேசினாலும் அவங்க பண்றது பண்ணித்தான் இருக்க போறாங்க. அப்படி பண்ணா அதனால விளைவு யாருக்குன்னா, நிச்சயமா கடவுள் நீங்க யார் டீம்ல இருந்து எடுக்கிறீங்களோ
யார் டீம்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு கடவுள் உங்ககிட்ட இருந்து புடுங்கி வேற ஒருத்தட்ட குத்துருவாரு ஒரு டீமை. இதை நான் அழுத்தமா சொல்றேன். இது வந்து நல்ல தொழில், நேர்மையான தொழில்ன்றதுனால இதை அழுத்தி சொல்றேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இன்னைக்கு காலைல பேசினால தான் இந்த டாபிக் நான் பேச வேண்டிய ஏன் சிஸ்டம் பேசுறேன் அப்படின்னா அதுக்குதான் காரணம். இதை பேசுறதுக்கு காரணம் சிஸ்டம் இல்லாம தான் இஷ்டத்துக்கு பண்றாங்க. இன்னொருத்தன் பியூசியை போய் பேசி இதெல்லாம் எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ தயவு செய்து வந்து இனிமேல் வரப்போற லீடர்ஸ்க்கு வந்து அந்த தப்பான கைடன்ஸை கொடுத்துட்டு போக கூடாது. சுகுமார் சார் சொன்னாரு பாருங்க, எக்ஸலண்டா சொன்னாரு. நான் நல்ல விஷயத்த கொடுத்துட்டு போனேன், நாளைக்கு நான் இல்லைன்னா கூட என்னை பத்தி அவங்க பேசுவாங்க, இந்த நல்ல விஷயத்த என்னோட வச்சு கூடாது. அதே மாதிரி கெட்ட விஷயத்த போட்டு செப்பல் கைட்டி போற மாதிரி கைட்டி போட்டு நல்லதை மட்டும் நம்ம ஏத்துக்கிட்டு போற அளவுக்கு நம்மளுடைய தன்மைகள் வந்து வளரணும். ஸோ ப்ளீஸ் லீடர்ஸ், என்னோட அன்பான வேண்டுகோள், அந்த தப்பு மட்டும் தயவு செய்து யாருக்கும் டீச்சும் பண்ணாதீங்க, சொல்லியும் கொடுக்காதீங்க, தப்பும் பண்ணாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன்னா ஒருத்தரும் கஷ்டப்பட்டு தான், அதாவது என்னன்னா அடுத்த இலையில இருக்க சாப்பாடு எடுத்து கணக்கு ஆக்சுவலி பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லணும்னா, ஏன்னா அவ்வளவு வருத்தமா இருக்கு. காலைல போன் பண்ணி பேசும்போது அவ்வளவு வருத்தப்பட்டு சொல்றாங்க அவங்க. எல்லாம் வந்து தப்பு இல்லை, அடுத்தவங்க பிசினஸ் நம்ம கை வைக்க கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி வந்து விஷயம் தயவு செய்து வந்து அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாம நல்ல விஷயங்களை நல்லா பண்ணுவோம். நிறைய ஆட்கள் இருக்காங்க, நமக்கு ஆளா இல்ல. நமக்கு 2 நல்ல லீடர்ஸ் கிடைச்சா போதுங்க, நம்ம டைமண்ட் ஆக முடியும். 2 லீடர்ஸ் போதும், நிறைய கூட வேண்டாம். 2 லீடர்ஸ் பண்ணா போதும். அவங்களை நல்ல முறையில கொண்டு போய் அதை வந்து வளர்த்து விட்டாலே நமக்கு போதும். நம்ம நிறைய பேர் வேணும் அப்படின்லாம் கிடையாது, 2 லீடர்ஸ் வேணும். 2 லீடர்ஸ் வர வரைக்கும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும். A and B அவ்வளவுதான், சரிங்களா? அந்த 2 லீடர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சோம்னா நம்ம டீம் நம்மள தாங்க பார்ப்பாங்க. அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, இவரு தப்பு பண்ணி தானே மேல வந்திருக்காரு, இவரை மாதிரி நம்மளும் பண்ணலாம், அதுதான் டூப்ளிகேஷன் ஆகும். அந்த டூப்ளிகேட் தேவையா நம்ம? நான் ஏதோ தப்பு பண்ணி மேல வந்துட்டேன், என்ன சொல்லுவாங்க என்னை பத்தி? எல்லாரும் பின்னாடி பேசுவாங்க. என்ன இப்பெல்லாம் முன்னாடியே கேட்பாங்க. சொல்ல வரேன், அந்த ஆள் எப்படி வந்தாரு எனக்கு தெரியாதுங்க, ஸ்டார் பேலு எனக்கு தெரியுங்க அந்த ஆளு அப்படின்னு. ஸோ அதனால வந்து தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்கிட்டயே கூட கேட்பாங்க, என் டீம்ல இருக்க வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க, தயவு செய்து சேர்த்துக்காதீங்கன்னு. அந்த ஒரு ஆள் சேர்த்தீங்கன்னா உங்க டீம்ல 10 பேர் காணாம போயிடுவான்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படிதான் சொல்லியிருந்தேன் என் டீமுக்கு. என்னோட எஜுகேஷன் அப்படிதான். அதே மாதிரி என்னோட டீம்ல அந்த மாதிரி தப்பு பண்றவங்க யாராவது இருந்தா கூட நான் உங்களுக்கு சர்வீஸ்க்கு போறதே இல்லை. ஏன் போறது? வேண்டாம், அந்த மாதிரி ஆளே வேண்டாம் நமக்கு. அவங்களால பிசினஸ்க்கு கெட்ட பேரு, ஆர்சிஎம்க்கு கெட்ட பேரு, நமக்கு கெட்ட பேரு, எல்லாருக்கும் கெட்ட பேரு. வேண்டாம், அந்த மாதிரி தப்பான பிசினஸ் பண்ண வேண்டான்ட்டு தான் நான் வந்து தீவிரமா இருக்கேன். அதாவது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க, எனக்கு கூட சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுங்க. நான் நேர்மையாக வாழணும்னு நினைச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல தொழிலா தேர்ந்தெடுத்து நான் உள்ள வந்திருக்கேன். எங்கேயும் இந்த தப்பு நடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். சம்பாதிக்கிறது நிறைய வழி இருக்கு, வழி இல்லாமலாம் இல்லை, சரிங்களா? ஸோ நேர்மையான முறையில நியாயமான முறையில பண்ணணுன்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேயும் தப்பு பண்ணா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ அதனால வந்து நல்ல பிசினஸ், நேர்மையான பிசினஸ் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் நமக்கு வந்து தமிழ்நாடு முழுதும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா எல்லாம் ஒரே சீரா இந்த வியாபாரம் நடக்கும், யாருக்கும் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தயவு செய்து அதை நல்ல முடியா அந்த சிஸ்டம் வந்து எப்ப பேசினாலும் 6x6 பேசுவோம், எப்ப பேசினாலும் அந்த 8 கோர்ஸ் லீடர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 70,000 அந்த பிபி பேசும்போது நம்ம 8 கோர்ஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் கார்டினல் ரூல்ஸ் கண்டிப்பா நம்ம டீம் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் ஓப்பனர் அண்ட் அபோ ஷேர் வாங்குறாங்க இல்லையா, ஷேர் வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த 8 கோர்ஸ் ஸ்டெப்ஸும் கார்டினல் ரூல்ஸ் இதை கண்டிப்பா தேவை, சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம டீச் பண்ணிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டா இது வந்து நிறைய பெரிய லெவல்ல நம்ம கொண்டு போக முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து தேங்க்ஸ் டு காமராஜ் சார் அண்ட் ஜெகதீசன் சார் அண்ட் எங்க வெண்மதி மேடம், ராமசாமி சார், கந்தசாமி சார், எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னோட டீம்ல இருக்க அனைத்து லீடர்ஸ்க்கும் நான் வந்து ரொம்ப மிகப்பெரிய நன்றியும் அவங்கள வந்து நிச்சயமா நான் வந்து தலை வணங்குறேன். ஏன்னா அவங்க தான் நான் தான் அவங்கன்றதில்ல, அவங்க தான் நான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப அருமை சார். சிஸ்டம் ஃபாலோ பண்ணா நம்ம எப்படி லைஃப் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னேன் சார். நம்ம ஆரம்பத்திலே நம்ம முதல்ல வரவேற்புலேயே சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டமேட்டிக்கான லீடர் அப்படின்னு. அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டார் பேர்ல இருக்காரு. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் இவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு மாதமும் வந்து அவருக்கு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் போக முடியும். அந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாரு. ஸோ சிஸ்டத்துடைய இம்பார்ட்டன்ஸ், சிஸ்டத்தை ஃபாலோ பண்றப்ப நமக்கு எப்படி பிசினஸ் கிடைக்கும், இதை சாரை பார்த்தே கத்துக்கலாம்.
ரவி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அவர் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் போறார். அதுபோல எல்லாருமே இந்த சிஸ்டத்தை கடைபிடித்து இதுல உள்ள நம்ம கோல்டன் ரூல்ஸ் 21 ரூல்ஸை சரியாக கடைபிடித்து மிகப்பெரிய பின்ன வந்து அடையணும். சார் கேட்டுக்கிட்ட மாதிரி உங்கள் அனைவரையும் நானும் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு செஷன் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்க வாழ்த்துறவங்க உங்க கருத்துக்கள் கூற விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை அட்மிட் பண்றேன். கோகோஸ் இருக்கவங்க நீங்களா அட்மிட் பண்ணிக்கலாம். மற்றவர்கள் வந்து நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நான் உங்களை அட்மிட் பண்றேன். வாங்க பரத்வராஜ் சார். பரத்வாஜ் வணக்கம். உண்மையுமே ஒரு நல்ல ஐ ஓப்பனர். ஆக்சுவலா இதை வந்து ஒரு டீமை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், ஒரு நியூ ஏபி வந்தாங்கன்னா எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கிரேட் ஷேரிங் நாலேஜ் வந்து சுகுமார் சாரும் சொன்னாரு. அதை தொடர்ந்து ரவி சாரும் நல்லா எப்படி கொண்டு போகணும், அடுத்த டீம் எப்படி கொண்டு டிசிப்ளின், ஒரு டீம்ல வந்து எப்படி ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்னாங்க. அந்த பேசிக் டிசிப்ளின் இருந்தாதான் நம்மளால வளர முடியும். அதே மாதிரி எப்பவுமே சுகுமார் சார் சொல்லுவாரு, எந்த லைன் இந்த லைன் எந்த லைனும் கிடையாது. யார் வேணாலும் யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் ஷேரிங் சொல்லுவாரு. அந்த நாலேஜ் ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். அவரை வந்து ஓப்பன் டைப் நம்ம வந்து இவர் ரவி சார் வந்து எனி டைம் மேன் சொல்ற மாதிரிதான் சுகுமார் சாரும் எப்ப கூப்பிட்டாலும் பொறுமையா அழகா இது பண்ணுவாரு, எல்லா விதமும் சப்போர்ட்டும் பண்ணுவாரு. ஸோ எக்ஸலண்ட் நாலேஜ் ஷேரிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. ஒரே நிமிஷம், கூட மிஸ்ஸஸ் இருக்காங்க பிரியா, அவங்களும் சொல்லணும். நாங்க வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து மீட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நம்ம சுகுமார் சார் வந்து வாழ்க்கையோட சேர்ந்து எப்படி பிஸ்னஸ், இது வேறு அது வேறு இல்லை, வாழ்க்கையோடவே சேர்ந்து எப்படி நம்ம பிஸ்னஸை வந்து ஹாப்பியாக பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். ஸோ ஃபேமிலிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டோன்னா ஃபேமிலியில் அவர் சொல்கிற மாதிரி நம்ம இல்லைன்னா கூட நம்ம வேற ஒரு பிஸ்னஸில் இருந்தால் கூட வந்து இவ்வளோ சூப்பராக சிறப்பாக வந்து அவங்க வழி நடத்துவாங்கன்றத ரொம்ப அருமையாக சார் சொன்னார் சுகுமார் சார். அண்ட் ஆர்சிஎம் நேசிக்கிற மாதிரி அவர் எவ்வளோ ஃபேமிலியும் நேசிக்கிறாங்கன்றது ரொம்ப சிறப்பாக சொன்னார் அவர். அண்ட் மோரோவர் டீம் பில்டிங், அதாவது எப்படி வந்து இன்னைக்கு அந்த ஒரு எக்ஸலண்ட்டாக வந்து ஒரு டீ எக்ஸாம்பிள், அதுவே லைக் சூப்பர், ஒரு எக்ஸலண்ட் ஒரு ஐ ஓப்பனர். ஸோ ஒரு டீ பேக்கெட் வித்தா அவனுக்கு 3 ரூபாய் தான் போதுன்றவனை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு டாக்டிக்ஸ், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரொம்ப அதாவது இதுக்கு போய் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்கணுன்றது கிடையாது, மக்களை படிச்சாலே போதும். ஸோ அதை படிச்சா மட்டும் போதாம அதை எப்படி வந்து அடுத்தவங்களுக்கும் லைக் சொன்ன மாதிரிதான் எப்படி ஆர்சிஎம்னா ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலி ஆர்சிஎம் ஃபேமிலி ட்ரீ வளர்ந்தா எப்படி வந்து அனைவருமே அதோட ஃப்ரூட்ஸ் என்ஜாய் பண்ணணுமோ அதே மாதிரி இது எல்லாருக்குமே அது ஓப்பனா சொல்றாரு அவர் எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவரை பத்தி அவருடைய நாலேஜ் ஷேரிங் டேக்அவேஸ் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கண்டெய்னர் பெருசா தான் வச்சுக்கணும். சாரோடைய ஷேரிங்ஸ்ல எப்பவுமே நாலேஜ் எக்ஸலண்டா அவர் சொல்லியிருக்காரு. அவரு கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இன்னும் நேரம் நமக்கு கம்மியா இருக்கு ஜூம்லன்ற மாதிரி நிறைய பேச பேச அவ்வளோ ஒரு ஐ ஓப்பனர், சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய சுகுமார் சார் அழகா சொன்னார். அதே மாதிரி நம்மளுடைய ரவி சார் என்னுடைய அப்ளைன், அவர் எப்பவுமே எடுத்தா கரெக்டா டாபிக் என்னவோ கரெக்டா பர்ஃபெக்டா எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன், எக்ஸலண்ட் டு த பாயிண்ட் டெலிவரபிள்ஸ் இல்லையா, அதுல சூப்பரா பண்ணுவார் அவரு. அண்ட் சிஸ்டம்ல அவர் வந்து சிஸ்டம் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் அதுல வந்து கிங் அவரு. ஸோ ரொம்ப அழகா எப்படி நம்ம சம்பாதிக்கலான்றது சிம்பிள் கால்குலேஷன்ல ரொம்ப சூப்பரா சொல்லுவார் என்னுடைய அப்ளைன். அவர் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் பேசுறதுக்காகட்டும் சரி, ஒரு எக்ஸலண்ட் ஒரு நல்ல மனிதர். ஒரு என்ன சொல்றது, ஒரு நான் எதை விரும்புறேனோ அதாவது நேர்மையா இருக்கணும், லாயலா இருக்கணும், பிசினஸ்லயும் சரி வாழ்க்கையிலும் சரி. ஸோ அந்த ஒரு நேர்மையை நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு டீம் லீடர், எக்ஸலண்ட் டீம் லீடர். சூப்பர் சார் ரவி சார், எக்ஸலண்ட் சார். நன்றி.
தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு அருமையான வாழ்த்துறை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பரத்வாஜன். நல்லா தேங்க்யூ மேடம். வந்து தேங்க்யூ தேங்க்யூ பேசியவர்கள் தேங்க்யூ மிஸ்டர் பேசியவர்களை பரத்வாஜ் சார் அண்ட் வாழ்த்து. பிரியா மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ பிரியா மேடம். ரொம்ப நன்றி. உங்க வீட்டுக்காருக்கு நன்றி. அருமை. அடுத்து வந்து வாங்க பாபு சார், வாங்க சார். ஜெயார்சிங் சார். சார் பேசுங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இந்த ஜூம் ப்ரோக்ராம் வந்து ரியலாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புது அனுபவத்தை வந்து கொடுக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை வந்து அவங்க கடந்து வந்த பாதைகளை வந்து ஷேர் பண்ணுறப்போ அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டினுடைய ஒரு பவர். ஏன்னா இது வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே டைமில் வந்து கற்றுக்கவும் முடியாது. ஸோ அதனால் இந்த ஜூம் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு பெரிய கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு தான் அது. ஸோ நாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ஒரு தொய்வான ஒரு டைம் இருக்கும்போது நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு நாலேஜ் கிடைக்கிறப்ப என்னன்னா அந்த ஒரு பூஸ்டப் வந்து கிடைக்கும். ப்ளஸ் அந்த ஒரு மோட்டிவேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூமில் தான் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் சுகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏதாச்சும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து அவர் கடந்து வந்த பாதைகள் வந்து எப்படி, அதாவது கல்லும் இருக்கும், முள்ளும் இருக்கும், மெத்தையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கடந்து தான் போய் ஆகணும். அதுதான் வந்து வாழ்க்கையில வந்து நிசத்திரமான ஒரு உண்மை. அதனால வந்து வாழ்க்கையில மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நல்லது வரும், கெட்டதும் வரும், எல்லாமே வரும். ஸோ இதை வந்து அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதே மாதிரி தான். நம்ம லைஃப்ல எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு எல்லா நாளுமே நமக்கு வந்து நல்லதாவே அமையறது இல்லை, எல்லா நாளும் கெட்டதும் அமையறது கிடையாது நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல. அதே மாதிரி நெட்வொர்க் பிஸ்னஸ்லையும் அப்படிதான் அப்படின்றத அழகா சொன்னார் சுகுமார் சார். ஸோ அதனால அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கடந்து வர்றப்போ அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம கேட்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இன்ஸ்பயர் பண்ணோம், அட்மையர் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு வெற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 2 நாளாக வர்றது கிடையாது. நம்ம தொடர்ந்து எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வெற்றியினுடைய வாய்ப்பு வந்து மாறும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாச்சும் அவருடைய ஸ்பீச்சில் வந்து எக்ஸலண்டாக சொன்னார். தேங்க்யூ குருநாதர். சுகுமார் ஐயா நன்றி. ரொம்ப நன்றி பாபு சார். வருங்கால ஸ்டார் ரூபியாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்டார் கோல்டாகி அழகு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து என்னுடைய குருநாதருக்கும் என்னுடைய டீம் அசோசியேட் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரவி சார், இந்த கிரேட் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பொறுமையின் சீக்கிரம். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து அதை வந்து ரவி சார் வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பொறுமையாக வந்து இருக்கணும். அது பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, இல்லை நம்மளுடைய ஃபேமிலி ஆகட்டும், இல்லை நம்மளுடைய சமுதாயம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோமோ அப்போ நமக்கு வந்து அந்த பக்குவம்ன்றது வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பக்குவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவி சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர்லேயும் சரி டீமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தை பற்றி வந்து நிறைய வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சிஸ்டம்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதை ஃபாலோ பண்ணுறதுன்றது. ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து நம்ம இஷ்டப்பட்டு சிஸ்டத்தை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டீம் வந்து நமக்கு கரெக்டானபடி போகாது. சொன்னார்ல, நாம யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம டீம் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய டீம்ல இருந்து கண்டிப்பாக பல பேர் போக ஆரம்பிச்சிடும். அது வந்து உண்மையான ஒரு விஷயம். அடிக்கடி அது ரவி சார் வந்து சொல்லுவார். ஸோ அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடந்து வந்து ஜெயிச்சு வர லீடர்ஸ்னுடைய விஷயங்களை நம்ம கேட்குறப்போ அது வந்து ஒரு நம்மளை வந்து கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணும். அப்போ அந்த இன்ஸ்பைரேஷன் தான் நம்ம வந்து என்னன்னா அது ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை சிஸ்டம் ஆகட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து
அந்த பாதைகள் வந்து படிப்படியாக தான் போகணும். அதுலேயே வந்து அந்த 21 படிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த படிகளை வந்து நம்ம தாண்டி போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்றத ரவி சார் வந்து எக்ஸலண்ட்டாக சிஸ்டத்தை பற்றி சொன்னார். ஸோ அவருக்கும் இன்னைக்கு என்னுடைய டீம் சார்பாக கண்டிப்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. எப்படி வந்து நமக்கு ஒரு பிக் செமினார் வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குதோ, அந்த மாதிரி ஜூம்ல வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் இருந்தா கூட ஏதாவது ஒரு நிமிடம், ஏதாவது ஒரு மணித்துளி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம்னுடைய பவர். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கடந்து வந்த லீடர்ஸ்னுடைய விஷயங்களை கேட்குறப்ப கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி தரும். ஸோ இன்னைக்கு 2 லீடர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு விஷயத்த வந்து கொடுத்தாங்க. ஸோ 2 லீடருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஜெயார்சியம். தேங்க்யூ பாபு சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி பாபு சார். வாழ்த்துக்கள், உங்க ஸ்டார் கோல்டு அச்சீவ்மெண்ட் வாழ்த்துக்கள் சார். வாங்க சுரேந்தர் சார். வெல்கம் சார். வணக்கம் சார். ஜெகதீஷ் சாருக்கு வணக்கம், காமராஜ் சாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ரவி சாருக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு வந்து அவர் ரொம்ப எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல இல்லை, எனி டைம் மேனுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து எனி டைம் மீட்டிங் சொல்லிட்டு வச்சுக்கலாம். மேனுக்கு பதிலாக ஏடிஎம்க்கு மீட்டிங்னு வச்சுக்கலாம். அவர் மீட்டிங்கு தான் வந்து அவரு மொத்த நாளுமே போயிட்டு இருக்கு. எப்படின்னா ஃபோன் பண்ணீங்கன்னா பிஸியாவே இருக்கும். அந்த பிஸியில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் தான் நடத்திட்டு இருக்கோம். அது 1-on-1 செஷனா இருந்தாலும் சரி, இல்ல பல பேர் சேர்த்து ஒரு மீட்டிங், ஜூம் கால் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, அவர் ஹெட்செட் வந்து எப்பவுமே வந்து சார்ஜ்ல, எப்படிதான் ஃபுல் டைம் ஹெட்செட் சார்ஜ்லயே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் நம்மளுக்காகவும் நம்ம டீமுக்காகவும் அவர் உழைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் இன்னைக்கு பேசினது சிம்பிளா சொல்லணும்னா, ரவி சார்ன்னு சொல்லும் போது சிஸ்டம்னு ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டாவே ரவி ஈக்குவல் டு சிஸ்டம் சொல்லிட்டு அவரை ஈக்குவலா வச்சுக்கலாம். ஏன்னா ரவி சார்ன்னு நம்ம சொன்னாவே சிஸ்டம் தான் நம்மளுக்கு மைண்ட்ல வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டமா ஃபாலோ பண்ணி நம்மளுக்காக சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில சார் மீட்டிங் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு. அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி ரவி சாருக்கு முன்னாடி பேசின ஆவடி மீசே சுகுமார், அவரு ஓரளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன நல்லா தெரியும், ஏன்னா அவரோட பையன் தான் நானு. ஸோ அவரு பேசினது பாத்தீங்கன்னா அனுபவத்துல பேசுறாரு. சிலது பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நேரடியா அவருக்கு இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இதுலயும் வந்து நான் சொன்னதை வந்து என் சிஷியனை வந்து அவர் எல்லாமே பேசினாரு. ஸோ அந்த வகையில பேசின ஆவடி மீசே சுகுமார் சாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேந்தர் சார். தேங்க்யூ சுரேந்தர். சூப்பர். அப்பாவுக்கு அப்பா கொஞ்சம் பேருக்கு தான் அப்பாவை தெரியுமா? அப்பா தான் எல்லாருக்கும் தெரியும். தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 14 அடி பாயுது. சூப்பர். வாழ்த்துக்கள் சுரேந்தர் சார். சூப்பர். அப்பாவுக்கு பாடம் சொன்ன மகன் முருகா. ஓம் சரவணபவா. முருகாதான். வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து மிக சிறப்பா இருந்தது. 2 பேருமே வந்து கலக்கல் சிஸ்டத்தை பண்ணி இன்னைக்கு வந்து தான் செஞ்சு வச்சது நல்ல விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு போனா அது வந்து பின்னாடி வந்து நமக்கு வந்து வருங்காலத்துல வந்து ஒரு பாடமா அமையுன்றத வந்து அனுபவபூர்வமா இன்னைக்கு வந்து நம்முடைய அண்ணன் ஆவடி மீசோமா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ உண்மையிலேயே அவர் வந்து நிறைய நண்பர்கள் மூலயமா அவர் வந்து நிறைய அனுபவங்களை வந்து கத்திருக்காரு. அது நாடகமாக இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், எஃப்எம் ஆகட்டும். ஸோ எவ்வளவு பல்வேறுபட்ட மக்கள்கிட்ட இருந்து அனுபவங்கள் தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து உண்மையிலேயே இந்த துறைக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய கடவுளுடைய பாக்கியம் தான் சொல்லலாம். ஸோ ஏன்னா எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்திருந்தாலும் அதை வந்து ஏற்றி இன்னைக்கு வந்து கையில் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு அமுத சுரபியா இன்னைக்கு வந்து அவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னா நிச்சயமா அவருடைய உழைப்பு, அவருடைய வெற்றிக்கு நிச்சயமா பலன் கொடுத்துருக்குது. இன்னைக்கு அவரோட பேச்சும் அப்படிதான் இருந்தது. வாழ்த்துக்கள் அண்ணா. அதை தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு 2வது முறை ஆர்சிஎம்ல கொடுத்து ஸோ இன்னைக்கு சிஸ்டம் அப்படின்னா அவர் தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பொறுமையா சொல்லி உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இவ்வளவு பெரிய டீம் உருவாக்குது அப்படின்னா அது சிஸ்டம் தான். அதுக்கு வந்து எனக்கு ஸ்பான்சரா இருந்தது வந்து உண்மையிலேயே அவர் கூட ஒரு நன்றி சொல்லணும். இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு தொலைவு வளர்ந்துருக்கும் அப்படின்னா அந்த ஒரு பொறுமையின் சிகரம் தான். ஸோ எடுத்தோடனே எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி இல்லாம ஸோ கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய இடங்கள்ல வந்து அவர் விட்டு கொடுத்து போடுறதுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய டீம் வந்து டெவலப் ஆயிருக்குது. அந்த சிஸ்டத்தை பத்தி சொன்னார். நிறைய
அடுத்தவங்க சாப்பாட்டுல போய் புடிங்கி எடுக்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட இருந்து உருவின்னு போறது. அது எத்தனை நாள் நிக்காது அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் அதை அனுபவபூர்வமா வந்து அதை வந்து அடுத்தவங்களுடைய, அதாவது இப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா growth போனஸ் வேற போட்டாச்சு. அதனால நம்ம யாருக்கிட்ட சொன்னாலும் ஹலோ நல்லா இருங்க சிறப்பாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளோட வேலை. ஏன்னா அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு கோதுமை வாங்கினா நமக்கு வந்து அந்த growth வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கையில் வந்து, அதனால வந்து யார் டீமாக இருந்தாலும் அது கிராஸ் லைனாக இருந்தாலும் சரி, வெளியே எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நல்லா பண்ணுங்க சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து இன்னைக்கு வந்து கம்பெனி டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ரொம்ப நன்றி. இன்னும் இந்த போன மாதம் மார்ச் மாதம் மிராக்கல் மாதம் அனைத்து சாதனையாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே பாராட்டுகள். நன்றி. ஜெயார்சியம் குட்டார்சியம் இதை வடிவமைத்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய ஸ்டார் பெயில் அச்சீவர் நம்முடைய ஜெகதீஷ் சார் அவர்களுக்கும் எமரால்ட் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ குணாத் சார். தேங்க்யூ 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 லீடர். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 ஐயா. வணக்கம். நன்றி 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 நன்றி. சல்யூட். ஆக்சுவலி இந்த மாசம் growth போனஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, எல்லாரும் ஹாப்பினஸா இருக்காங்க. கம்பெனி பாருங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. அது சொல்லணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேன். சூப்பர், ரியலி கிரேட். டிஜி சாப்ரா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம எல்லாரும். காட்டுங்க சார். கிளம்பிட்டேன் நான் கிளம்புறேன். உங்க முகத்தை காட்டுங்க. நாளைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாளைக்கு மணவூர்ல 2வது டிஸ்பிளே வால் ஓபன் ஆகுது. கலந்து கொள்வோம் எல்லாரும். அனைவரும் வருக வருக. நேரில் அழைத்ததாக உங்களை கருதி வருக வரவேற்கிறோம். மணவூர் ரயில் நிலைய அருகில வந்து சிவசக்தி RCM வீட்டு கடை, அவங்க ஏற்கனவே ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்க. அவங்க அதாவது கூடவே வந்து RCM உடைய வீட்டு கடை வைக்கிறாங்க, தொடங்குறாங்க. அதனால மணவூர் ரயில் நிலையம் அருகில் RCM உடைய புதிய துவக்கம் 2வது துவக்கம் நடக்கிறது. நம்முடைய ராஜலட்சுமி மேடமுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்குது நம்முடைய RCM ப்ராடக்ட். ஸோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நாளைக்கு காலையில 7:30 9 அந்த துவக்கம் நடக்குது. அதனால எல்லாரும் அதை வந்து கலந்துக்க சொல்லி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஜெயார்சியம் குட்டார்சியம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க்கையவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான மீட்டிங் வந்து நம்ம முடிவு கொண்டு வரலாம். மணி 4 ஆச்சு. ஏன்னா லீடர்ஸ் வந்து அடுத்த மீட்டிங் போறதுக்கு ரெடியா இருக்காரு. ரவி சாரும் நம்ம மிஸ்ஸஸ் சுமா சாரும். ஸோ நம்ம வந்து விரைவில் வந்து மீட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அத்தனை பேர் மறுபடியும் வாழ்த்து சொல்லி நான் உங்களை அத்தனை பேரை அட்மிட் பண்றேன். நீங்க ஜெயாசியம் குட்டாசியம் சொல்லிட்டு வெளியில போயிடலாம். வாழ்த்துக்கள் சுமா சார், வாழ்த்துக்கள் ரவி சார். ஜெயார்சியம் குட்டார்சியம். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.